கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा होवे. இந்த நாளிலே வேதாகம முற்பிதாக்களின் பார்வை என்ற தலைப்பிலே ஒரு தேவ செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். इन दिनों में पवित्र शास्त्र के पुरखाओं के बारे में आपसे बात करना चाहता हूँ. பொதுவாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற முற்பிதாக்களுடைய சரித்திரத்திலிருந்து சொல்ல வருகிறேன். सामान्य रूप से अब्राहम याकूब और इसहाक के इतिहास के बारे में बताना चाहता हूँ. இவர்கள் மூன்று பேருடைய வாழ்விலே உண்டாயிருந்த அந்த பார்வை கண்ணோட்டம் நமது வாழ்வுக்கு பிரயோஜனமாக காணப்படும். इन तीनों व्यक्ति के जीवन में जो इनका दृष्टिकोण था, नजरिया था, वो हमारे जीवन में आए, ऐसा मैं इसके लिए मैं चाहता हूँ. ஆபிரகாமை பார்த்து தேவன் இப்படியாக சொன்னார். अब्राहम को देखकर परमेश्वर ने कहा. வாசிக்கலாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். उत्पत्ति की पुस्तक 13वें अध्याय का 13वें वचन से आगे. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இங்கே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். यहाँ पर परमेश्वर ने अब्राहम को देखकर कहा, உன் கண்களை ஏறெடுத்து आंखें उठाकर நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். जिस स्थान पर तू है वहां से उत्तर दक्षिण पूर्व पश्चिम और चारों ओर दृष्टि कर. கண்களை ஏறெடுத்து நோக்கி பார் என்று சொன்னார். उसने कहा कि आंखें उठाकर दृष्टि कर. தேவன் நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கும்படி விரும்புகின்றார். परमेश्वर चाहता है कि हम अपनी आंखें उठाएं और देखें. அந்த கண்களால் நீ சுதந்தரிப்பாய் என்று சொல்லுகிறார். तू उस अपनी आंखों के द्वारा उसे अपने अधीन कर लेगा. ஆகவே இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கும் ஒரு அனுபவம் நமக்கு தேவை. इसलिए आंखों को उठाकर देखने का हमें एक अनुभव जरूर है. கண்களை ஏறெடுத்து பார்த்தல் என்று சொல்லும்போது आंखों को उठाकर दृष्टि करने का मतलब தேவனை நோக்கின ஒரு பார்வையை காட்டுகிறது. वह परमेश्वर को देखना यह दर्शाता है. உலகத்திலிருந்து நம்முடைய கண்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்கிறோம். हम संसार में से अपनी आंखों को उठाकर परमेश्वर को देखते हैं. ஏறெடுத்து பார். ओ उठाकर देख. அதே போல वैसे ही நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்வது ஒரு விசுவாச கண்ணோட்டத்தை நமக்கு காட்டுகிறது. वैसे ही जब अपनी आंखों को उठाते हैं तो वह हमारे विश्वास के दृष्टिकोण को भी बताता है. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒரு விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறோம். जो हमारी स्थिति है, परिस्थिति है, उससे बढ़कर हम परमेश्वर को दृष्टि करते हैं. ஆகவே இந்த தேவனை நோக்கி பார்க்கின்ற அல்லது கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற அனுபவம் ரொம்ப முக்கியமானது. इसलिए जो परमेश्वर को देखना मतलब आंखों को उठाकर उस पर दृष्टि करना बहुत ही मुख्य बात है. இன்று பகல் வேளையில் தேவன் நமக்குள் அதை செய்வாராக. आज के दिन के समय परमेश्वर हमारे जीवन भी वैसे ही करे. முதலாவது ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். पहले हम अब्राहम के जीवन से एक बात को देखेंगे. ஆதியாகமம் 22:13 வாசிப்போம். उत्पत्ति की पुस्तक उसका 22वां अध्याय के 12वें वचन में देखेंगे. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிராம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இங்கே ஆபிரகாம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். यहाँ पर बड़ी ही संकट की परिस्थिति में अब्राहम ने अपनी आंखों को उठाकर देखा. தேவன் அவருக்கு சொல்லி இருக்கிறார், நீ கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று. परमेश्वर ने उसे कहा कि तू अपनी आंखें उठाकर देख. இங்கே இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் அந்த தேவ ஆலோசனையை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். इस संकट के समय में उसने परमेश्वर की सलाह को अपनाया. இப்பொழுது சூழ்நிலை என்ன? इन दिनों यह परिस्थिति क्या थी? உன்னுடைய மகனை எனக்கு பலியிடு என்று தேவன் சொன்னார். परमेश्वर ने कहा कि तू अपने पुत्र की बलि चढ़ा. அதற்காக அவர் தேவன் சொன்னது போல ஆயத்தங்களை செய்து மகனை பலியிடுவதற்காய் கடந்து வந்தார். उसने अपने बेटे को बलिदान चढ़ाने के लिए उसकी तैयारियां की. மகனை பலி செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் கர்த்தர் சொன்னார், வேண்டாம் நிறுத்து என்று சொன்னார். फिर परमेश्वर ने कहा कि जो तूने बलि करने का जो नियम तैयारी की है उसे रोक दे. இதை சற்றும் எதிர்பாராத ஆபிரகாம்
इसका बिल्कुल भी अंदाजा ना लगाते हुए अब्राहम இப்பொழுது ஒரு புது நெருக்கடியில் திடீரென்று தள்ளப்பட்டார். अचानक एक नई संकट में वो आ गया. என்னவென்றால் वो क्या है? ஒரு பலிபீடத்தை நான் கட்டிவிட்டேன், एक वेदी को मैंने बना ली है, வீட்டிலிருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்து இந்த பலிபீடத்தை கட்டி இருக்கிறேன், अपने घर से चलकर इतनी दूर आकर मैंने इसको वेदी को बनाया है. இதிலே ஒரு பலியை செலுத்தாமல் நான் வெறுங்கையாய் திரும்பி போவது எப்படி? यहाँ पर मैं बलिदान ना चढ़ाकर खाली हाथ जाऊं, यह कैसे? அந்த ஒரு வேதனை, ஒரு ஏமாற்றம் கலந்த ஒரு நெருக்கம் அவருக்கு வந்திருக்கிறது. इस तरह से वो दुखित होकर एक संकट की परिस्थिति में आ गया. இந்த நெருக்கத்தில் இனி என்ன செய்வது? इस संकट की परिस्थिति में उसे क्या करना है? அப்பொழுது அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். उस समय उसने अपनी आंखें उठाई. சில காலங்களுக்கு முன்பு கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்திருக்கலாம். कुछ समय के पहले जो परमेश्वर ने उसे कहा वो बातें उसको स्मरण में आई होगी. கண்களை ஏறெடுத்து பார். तू अपनी आंखें उठा कर देख. அப்படியே கண்களை ஏறெடுத்து பார்த்தார். वैसे उसने अपनी आंखों को उठा कर देखा. அப்பொழுது இதோ பின்னாக புதரிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தார். उस समय उसने देखा कि उस मेढ़े का एक बच्चा सिंगों और एक झाड़ियों में फंसा हुआ है. அதை எடுத்துக்கொண்டு தன் குமாரனுக்கு பதிலாக பலி செலுத்தினார். उसको लेकर उसने अपने पुत्र के बदले में उसको बलिदान किया. தேவனே அந்த ஆட்டுக்கடாவை இவருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். परमेश्वर ने उस मेढ़े को इसके लिए तैयार कर रखा था. ஆனால் இவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற வேளை வரைக்கும் அதை இவருடைய கண்கள் காண முடியவில்லை. लेकिन जब तक कि इसने अपनी आंखों को नहीं उठाया तब तक कि यह बलिदान उसे नहीं दिखाई दिया. எனவே தேவன் நமக்கானவைகளை நமக்கு மிக அருகிலேயே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். यहाँ पर हम देखते हैं कि जो हमें चाहिए वो परमेश्वर हमें बहुत ही निकट करके तैयार करता है. ஆனால் நாம் தேவன் சொன்னது போல இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அந்த பார்வை வந்தவுடன் தான் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது தென்படும். लेकिन जब हम जैसे परमेश्वर कहता है कि तू आंखें उठाकर देखिए, जब हम आंखें उठाकर देखेंगे तो वो हमें दिखाई देगी. இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கிற சமயம் வரை அங்கலாய்ப்புகளும் குழப்பங்களும் தான் நிலவும். जब तक कि हम अपनी आंखों को उठाकर ना देखें हम संकट में और झुंझलाहट में रहेंगे. இங்கே ஆபிரகாமுடைய பார்வையை பார்க்கும் பொழுது यहाँ पर अब्राहम के नजरिए को जब हम देखते हैं, இப்போ இந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அவர் நிற்கையிலே जब इस परिस्थिति में वो आ जाता है, இப்போ ஒரு பலி மிருகம் அவருக்கு தேவை. उसे एक बलि की आवश्यकता थी. என்ன செய்வது? उसे क्या करना है? அப்ப அவர் கீழ் நோக்கின ஒரு பார்வை பார்த்திருக்கலாம். हो सकता है वो एक छोटा दृष्टिकोण होगा उसका. மலையிலிருந்து கீழ் நோக்கின ஒரு பார்வை அவருடைய வீட்டுக்கு நேராய் அவருடைய சிந்தனை வந்திருக்கலாம். वो पहाड़ पर से वो अपने घर के और सीधे आ सकता था. ஐயோ என் வீட்டுல எவ்வளவு ஆடுகள் இருக்கின்றன, ओ मेरे घर में कितनी ही भेड़ें हैंगी. இது தெரிஞ்சிருந்தா அதுல இருந்து ஒன்ன நான் கொண்டு வந்திருக்கலாமே. और यदि मुझे पहले से मालूम हो जाता तो उनमें से मैं एक लेकर आ जाता. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, ओ मैंने गलत कर दिया. இருந்தாலும் கொண்டு வராம விட்டுட்டேனே. ओ ये था भी और मैं उसे ला ना सका. கீழ் நோக்கி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பல சிந்தனைகள் ஓடும். जब हम नीचे नजरिया रखते हैं तो इस प्रकार की हमारी विचारें आ जाते हैं. அல்லது இன்னொரு வகையில சொன்னா பின்னோக்கின பார்வை. और यदि एक और बात हम कहें तो हम पीछे पलट कर देखना. கடந்த காலத்தை இறந்த காலத்தை பார்க்கிற பார்வை. भूतकाल को उसको देखने का समय. அது வந்தா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும். और जब यदि हम उसे देखेंगे तो ये बहुत ही समस्याएं आएंगी. நம்முடைய தோல்விகளை குறித்த சிந்தனை வரும். बहुत सी हारों की जो हमें याद आएगा. ஐயோ அந்த தோல்வினால தானே இன்னைக்கு இந்த மாதிரி நெருக்கத்துல வந்து निக்கிறேன். हम सोचेंगे कि हो उस दिन की जो हार के कारण ही आज मैं इस विचारधारा में आया हूँ. நம்முடைய நெருக்கம் ஒரு பக்கம், பழைய தோல்வியை நினைக்கிறது ஒரு பக்கம், ரெண்டு சேர்ந்து இன்னும் அதிகமான மன வேதனைகளை உண்டாக்கும். हमारी जो हार है वो एक तरफ, हमारी परिस्थितियां जो बिगड़ चुकी वो एक तरफ, दोनों को सोचकर बहुत ही बड़ी समस्या. ஐயோ எனக்கு இந்த மறதியை என்ன செய்கிறது? ओ हाय ये जो मैं भूल गया मैं इसके लिए क्या करूं? இப்படி மறந்து வச்சிட்டு வந்துட்டேனே. ओ मैं इस तरह से भूल गया. அப்படி அடுத்த ஒரு வேதனை உருவாகிறது. ऐसा सोचते हैं उसके अंदर और संकट आ गया. நம்முடைய தவறான முடிவுகளை குறித்த எண்ணம் வருகிறது. उसने जो गलत निर्णय लिए थे उसको इस विचार आ गया. புறப்படும் பொழுது மட்டும் இப்படி ஒரு தீர்மானம் செஞ்சிருந்தேன்னா இவ்வளவு நல்லா ओ இருந்திருக்கும். यदि मैं वहां से निकलने के पहले ही इस तरह से योजना बना लेते तो बहुत ही अच्छा होता. 2 வருடங்களுக்கு முன்னால் அந்த சூழ்நிலை வந்த வேளையில இப்படி ஒரு தீர்மானம் செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா यदि இருந்திருக்கும். 2 वर्ष के पहले इस तरह से निर्णय ले लेता तो कितना ही अच्छा होता. பின்னோக்கி
பின்னோக்கின பார்வை இப்படி பல சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். जब अपने जीवन के पीछे पलटकर देखते हैं तो इस तरह के विचार हमें आ जाते हैं. நம்முடைய தவறுகளை குறித்து, நம்முடைய குறைகளை குறித்து, நம்முடைய மறதிகளை குறித்து, இல்லாமைகளை குறித்த சிந்தனைகள் வரும். हमारी गलतियों के प्रति जो हम भूल चुके हैं, जो हमारे पास नहीं है, वो सभी की याद हमें आ जाती है. ஆனால் நாம் இப்பொழுது ஒரு நெருக்கமான சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறோம். लेकिन हम यहाँ पर बहुत ही संकट की स्थिति में खड़े हैं. இப்பொழுது காரியத்தை கையாளுவது எப்படி, यह हाथ में कैसे लिया जाए, இதை குறித்து சிந்திக்க வேண்டிய நேரத்திலே इस यहाँ विचार करने के समय में அந்த பின்னோக்கின அல்ல கீழ்நோக்கின பார்வை, वो पीछे पलटकर देखना या फिर नीचे दृष्टि करना இன்னும் பல தேவையில்லாத சிந்தனைகளை நமக்குள் கொண்டு வந்து குழப்ப ஆரம்பிக்கிறது. और भी ज्यादा बेफजूल की विचार उसे आकर झुंझला गए. ஏற்கனவே இருக்கிற நெருக்கத்திலே जब पहले से आई हुई संकट में இந்த பின்னோக்கின பார்வை புதிய குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. जो पीछे दृष्टि करना इसके जीवन में और अधिक संकट को लेकर आ गया. இது தவறு. यह गलत है. நம்முடைய ஜெய ஜீவியத்துக்கு இது முட்டுக்கட்டையாக இருக்கும். यदि हम अपने जय के जीवन के लिए यह एक कमी का कारण होगा. இப்பொழுது இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் எடுத்தாக வேண்டும். लेकिन अब तो है इस कार्य में मुझे एक जय लेनी है. அது ஒரு அत्यந்த தேவையான சமயமாக இருக்கிறது. और बहुत ही अति आवश्यक जरूरत है. இந்த நேரத்தில் போய் பழைய தோல்விகளை யோசித்துக் கொண்டிருப்ப ஞானம் அல்ல. यदि इस समय में यदि पुरानी हार को मैं सोचूं तो ये सही नहीं. வருத்தப்பட்டு கொண்டிருப்பது, அழுது கொண்டிருப்பதுக்குள்ள நேரம் அல்ல இது. दुखित होना और रोना होने का समय नहीं है. இது சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். यह विचार करके और कार्य को करने का समय है. ஆனால் பலரும் அந்த நேரத்தில் தான் பழைய சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். लेकिन बहुतों को सही समय पर पुरानी चिंताएं करते रहती हैं. சிலவேளை कुछ एक समय में நீங்கள் முன்னர் செய்த தவறுதான் இந்த நெருக்கத்துக்கு காரணமா இருக்கலாம். हो सकता है आपने जो पहली गलती की होगी वो आज जो परेशानी का कारण वही होगा. ஆனாலும் இப்பொழுது அந்த பழைய தவறை நினைத்ததனால் பிரயோஜனம் என்ன? लेकिन आज जो पुरानी गलती को आप सोच रहे हैं तो उसका क्या कारण? இப்பொழுது நாம உட்கார்ந்து ஐயோ ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுனால பிரயோஜனம் என்ன? आप जो आज बैठकर हाय हाय सोचने के क्या लाभ? தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தவறுகள் குறைகள் வந்தால், यदि परमेश्वर के बच्चों के जीवन में गलती और घटियां आए, பாவமே வந்தாலும் கூட यदि पाप भी आ जाए तो தாமதமின்றி அதை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி உண்மையான மனதோடு அதிலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். बिना किसी देर के हम उसमें से सच्चे हृदय के साथ मान लेनी चाहिए और परमेश्वर से माफी मांग प्राप्त करनी எவ்வளவு चाहिए. சீக்கிரமாய் தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடையூறை மாற்ற வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். जितना जल्दी हो सके जो परमेश्वर हमारे मित्र में कमियां हैं उसको पूरी कर लेना चाहिए. ஒரு பாவம், ஒரு குற்றம், ஒரு தவறு, ஒரு குறை நமக்கும் தேவனுக்கும் இடையூறாய் வந்து விட்டது. एक पाप, एक गलती, एक कमी, एक घटी और परमेश्वर हमारे बीच में आ गई. அது எவ்வளவு சீக்கிரம் சரிப்படுத்த முடியும்னு நீங்க துடிக்கணும். वो जितना जल्दी आप सुधार सकते हैं उतना अधिक आपके हृदय की धड़कन உண்மையான மனசோடு அதுக்காக வருத்தப்பட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். सच्चे में अपने हृदय में दुखित होकर परमेश्वर से माफी मांगे. நாம் அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்க தயபெறுத்தவராய் இருக்கிறார். जब आप अपनी गलती को मान ले तो वह हमें क्षमा करने के लिए सच्चा है. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். उस माफी को हमें प्राप्त कर लेना चाहिए. அந்த மன்னிப்பை விசுவாசிக்க வேண்டும். उस माफी को हमें विश्वास करना चाहिए. நான் அறிக்கை செய்தது மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை 100% விசுவாசிக்க வேண்டும். जिसे मैंने मान लिया है उसने वो मुझे माफी मिल गई है इसका आपको 100% विश्वास करना चाहिए. हालेलुया. हालेलुया. ஏதாவது மனிதர்களுக்கு விரோதமாய் செஞ்சிருந்தால், यदि किसी मनुष्य के विरोध में आपने कोई गलती की है, இளையகுமாரன் சொன்னது போல जैसा छुटका बेटे ने कहा, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். उसने कहा कि मैंने स्वर्ग के विरोध में और पिता के विरोध में पाप किया. அந்த சம்பந்தப்பட்ட மனிதனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். उस संबंधित लोगों के पास जाकर हमें माफी मांगनी है. அதிலே தாழ்மைப்படுவதற்கு தயங்கி காலங்களை இழுத்து கொண்டு போக கூடாது. उसके लिए आपको हिचकिचाहट नहीं करना चाहिए और समय को बर्बाद नहीं करना चाहिए. அவளிடத்தில் நேரடியாக பேசி ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டால், आप उसे तुरंत सीधे जाकर उनसे आप माफी मांग लें, நம்முடைய உள்ளத்திலே அந்த மன்னிப்பு பூரணப்பட்டு விடும். वो हमारे हृदय में वो माफी पूरी हो जाएगी. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த மன கஷ்டங்களும் அந்த
மன்னியாத காரணத்தினால் உண்டாயிருக்கிற வேதனைகள் எல்லாமே நீங்கி போய்விடும். हमारे जो माफ ना करने के लिए, माफी ना पाने की जो स्थिति है, वो कष्ट है, वो हमारे जीवन से दूर हो जाएगा. அப்படி ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை வந்து விட்டதென்றால், यदि इस तरह से छुटकारा हमारे जीवन में आ गया तो தேவனிடத்திலும் மன்னிப்பு கேட்டோம், சம்பந்தப்பட்ட மனிதனிடத்திலும் மன்னிப்பு கேட்டோம், परमेश्वर से भी माफी मांगी और उससे संबंधित लोगों से भी माफी मांगी. இப்பொழுது நம்முடைய உள்ளம் பக்கா கிளியர், நல்லா இருக்கிறது. अब जो हमारा हृदय बिल्कुल साफ हो गया, எந்த குற்றமும் அங்கே இல்லை. இப்பொழுது किसी प्रकार का दोष उसमें नहीं है, அங்கே பாவம் இல்லை. वहाँ पर पाप नहीं है. அப்படி நம்முடைய இருதயத்தை கிளியர் பண்ணிக்கொள்ள வேண்டும். इस तरह से अपने हृदय को साफ कर लेना चाहिए. அதுக்கு பிறகு நாம் பயப்பட தேவையே இல்லை. उसके बाद आपको डरने की आवश्यकता नहीं. இந்த மன்னிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புதிய பிரச்சனையை சந்திக்கும் போது, जब इस माफी पा लेने की स्थिति में और एक नई समस्या को आप जब पाते हैं, நான் சொன்னது மாதிரி பழைய சிந்தனைகள் எழும்பி வரும். और जैसा मैंने कहा कि पुरानी चिंताएं आएंगी, அப்பொழுது அங்கே தைரியம் எடுக்க வேண்டும். उस समय हमें हिम्मत रखना चाहिए. நான் பாவம் செய்தது அல்லது தவறுனது உண்மைதான், ओ मैंने पाप की, यह सही गलत है, मैंने என் வாழ்க்கையில் குறை வந்தது உண்மைதான், मेरी जीवन में घटी आ गई, यह सही है, ஆனால் அது இப்ப கிளியர் ஆகிவிட்டது. लेकिन वो सब साफ हो गई है. தேவனுடைய பார்வையிலும் அது குற்றமாக இப்பொழுது இல்லை. परमेश्वर की दृष्टि में भी अब वो कोई गलत नहीं है. மனுஷ முன்பாகவும் அது குற்றமாக இல்லை. मनुष्य के सामने भी वो अभी गलत नहीं है. என் இருதயம் சுத்தமா இருக்கிறது. मेरा हृदय साफ हो गया है. அப்போ அதை குறித்து இனி சிந்திக்கவே கூடாது. और इसके लिए आपको उसके बारे में चिंता नहीं करनी அதன் चाहिए. காரணமாகத்தான் இந்த நெருக்கம் வந்ததோ என்றெல்லாம் சிந்தித்து கலங்க தேவையில்லை. और इसके कारण ही ये समस्या आई है, ये प्रकार ये विचार करना आपको जरूरत नहीं. ஒருவேளை அதன் காரணமாகவே வந்திருந்தால் கூட, हो सकता है यह परेशानी उसके कारण आ भी चुकी हो तो மன்னித்த தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். जो परमेश्वर ने हमें माफ किया है, वो हमारे जीवन में अद्भुत काम करने में सामर्थ्य है. அல்லேலூயா. हालेलूया. ஏனென்றால் தேவன் மன்னிக்கும் பொழுது அதை மறந்து விடுகிறார். क्योंकि परमेश्वर जब हमें माफ करता है तो वह उसे भूल जाता है. நமக்காக அவர் திரும்ப ஒரு காரியம் செய்கையிலே, यदि वो हमारे लिए फिर से वो कार्य करने पर, இவன் முன்னாள் குற்றவாளி ஆக்கும் என்கிற சிந்தையோடு அவர் செய்கிறதில்லை. यह पहले एक गुनहगार था, यह इस प्रकार का वो विचार नहीं करता. இவனுடைய பழைய ரெக்கார்டு சரியில்லை ஆக்கும் என்று ரெக்கார்ட் மனசிலே வைக்கிறது இல்லை. इसका पुराना जो चाल चलन गलत था, यह वो नहीं रखता. எது மன்னிக்கப்பட்டதோ அதை மறந்து விடுகிறார். जिस बात को उसने माफ किया है, उसे वो भूल जाता है. அதை அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போட்டார். उसने समुद्र की गहराई में उसे डाल दिया है, தமது முதுகு பின்னே எறிந்து போட்டார். अपने पीठ के पीछे फेंक दिया है. இனி ஒருபொழுதும் பழைய பாவத்தை அவன் நினைவு கூறுகிறது இல்லை. और किसी भी तरह से हरगिज जो पुराने पाप स्मरण में नहीं आते. ஆகவே நமக்கு இந்த மன்னிப்பு பெறுகிறது என்கிற ஒரு பெரிய சலாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். इसलिए जो माफी पाने का एक बड़ा भाग्य परमेश्वर ने हमें दिया है, அதை நாம உடனடியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். उसे हमें तुरंत ही उसे प्राप्त कर लेना चाहिए. உண்மை மனஸ்தாபத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். सच्चे पश्चाताप के साथ. அப்பொழுது இந்த புதிய நெருக்கங்கள் வரும் பொழுது பயப்படாமல் சந்திக்கலாம். वैसे स्थिति में यदि समस्या नई समस्या आ जाए तो हम नहीं डरेंगे. இது எல்லாம் செஞ்சிருந்தாலும் கூட यदि हम इस तरह से करें भी तो சிலர் அந்த சமயம் வந்தோன பழைய சிந்தனைக்கு இடம் கொடுத்துருவார்கள். कुछ ऐसे होते कि जब समस्या आती है तो वही पुरानी चिंताओं का जगह देते हैं. தேவனே மறந்து போன பாவத்தை நீ ஏன் நினைக்கிறாய்? जो परमेश्वर ने भूल गया, तू क्यों भूल ढूंढ रहा है? தேவன் அதை உனக்கு மன்னித்து விட்டார். परमेश्वर ने उसे माफ कर दिया है, அதை சமுத்திரத்திலே போட்டு விட்டார். उसे समुद्र की गहराई में डाल दिया है. திரும்ப நாம் நினைக்கிறோம் என்றால் அது எவ்வளவு புத்தியீனமான காரியம். और फिर से यदि मैं उसे स्मरण कर रहा हूँ तो यह क्या ही बेवकूफी का काम है. இந்த நினைவுதான் அந்த பின்னோக்கின பார்வை. यही विचार है जो पीछे हटकर देखना. அது நெருக்கத்தை இன்னும் பன்மடங்கு அதிகமாக்கி விடும். ये जो संकट को बहुत ही अधिक बढ़ा देगी, ஜெயத்தை நம்மளை விட்டு பிடுங்கி போடும். जो जय हो हमें से छीन लेगी. இன்னைக்கு अनेகர் வழி சரியா இருந்தாலும் அந்த விசுவாசம் அந்த இடத்துல வேலை செய்யாதனால தான் நிறைய இழப்புகளை சந்திக்கிறது உண்டு. आज बहुत से यह है कि रास्ता सही होता है, लेकिन बहुत सी हारों को वो सोचते हैं, इसके कारण वो बहुत सी बिछड़ाव को अनुभव करते हैं. கர்த்தருடைய வசனத்தின் வழியிலே நடவுங்கள். परमेश्वर के वचनों पर चलिए. அந்த வழியில் நடக்கும் பொழுது நல்ல விசுவாசத்தோடு முன் செல்லுங்கள். उस वचन पर यदि आप चलेंगे तो विश्वास के साथ चलेंगे. இரண்டாவதாக ஆபிரகாம் சாதாரண ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்திருக்கலாம். और हो सकता है दूसरा जो हम देखेंगे कि अब्राहम ने एक सामान्य रूप से देखा होगा. சாதாரண கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது एक आम दृष्टि से उसने देखा होगा, அவனுக்கு முன்னால ஒரு வெற்று பலிபீடம் இருக்கிறது. उसके सामने एक खाली वेदी है, பக்கத்துல மகன் நிக்கிறான். उसके बाजू में जो है बेटा खड़ा है. பார்த்துட்டே இருக்கலாம், வெறுமையை தான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். उसे एक आधा अधूरापन उसे वहां पर दिखाई दिया होगा. நல்ல கணக்கு கூட்டி பார்க்கலாம், वो अच्छी तरह से जोड़ हिसाब किया होगा, அதனால் அந்த பிரச்சனையில் ஒரு வெற்றி வராது. लेकिन उसके कारण वो समस्या में जय नहीं होगी. மூளையை யூஸ் பண்ணி
और अपने पूरे दिमाग को खाली करके நம்முடைய சொந்த முயற்சிகள், சொந்த பார்வை. हमारी स्वयं की दृष्टिकोण या हमारा स्वयं का प्रयास, ஆனால் தேவன் வைத்த ஜெயம் அங்கே கிடைக்காது. लेकिन परमेश्वर ने जो जय रखनी है वहां पर उस कारण नहीं मिलेगी. ஆக சிலர் அந்த சிச்சுவேஷன்ஸ் ஒரு ஆர்டினரி சாதாரண மனுஷன் பார்க்கிறது மாதிரி பார்த்து கொண்டே இருப்போம். कुछ एक है जो उस परिस्थिति को एक साधारण लोग जैसे देखते हैं वैसा ही देखता है. எனக்கு முன்னால என்ன சூழ்நிலை இருக்கிறது, और मेरे सामने क्या परिस्थितियां हैं, இதுக்கு என் கையில எவ்வளவு பணம் இருக்கிறது, इस कार्य को करने के लिए मेरे हाथ में क्या धन है, எனக்கு யாரெல்லாம் ஆட்கள் இருக்கிறார்கள், मुझे मदद करने के लिए कितने लोग हैं, என் பலம் எப்படிப்பட்டது, ओ यह किस तरह से होगा, நான் என்ன செய்ய முடியும். मैं क्या कर सकता हूँ. இது சாதாரண மனிதனுடைய பார்வை. यह एक आम व्यक्ति का नजरिया है. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், लेकिन परमेश्वर हमें देखकर कहता है, உனக்கு ஒரு நெருக்கமோ பிரச்சனையோ வரும் பொழுது तुझे एक संकट या परेशानी आने पर நீ கண்களை ஏறெடுத்து பார். तू आंखें उठा कर दे. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. हालेलुया. நீ கண்களை ஏறெடுத்து பார். तू आंखें उठा कर देख. கீழ் நோக்கி பார்க்காதே. तू नीचे ना देख. சாதாரண மனிதனின் பார்வையில் பார்க்காதே. जैसे एक आम व्यक्ति देखता है वैसे तू ना देख. நீ என்னுடைய விசுவாசி, तू मेरा विश्वासी நீ है, என்னுடைய சீடன், तू मेरा एक चेला है, உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். तेरे लिए मैंने एक आशीर्वाद रखा நீ है. கண்களை ஏறெடுத்து பார். तू अपनी आंखें उठा कर देख. அல்லேலூயா. हालेलुया. இந்த பிரச்சனைகளின் நடுவிலே நிற்கிறவர்கள் சிந்தியுங்கள். आज जो परीक्षा में खड़े हैं वह इस विचार करें. சரியான நெருக்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று தவிக்கிறவர்கள் சிந்தியுங்கள். और एक अच्छी बड़ी समस्या में मैं झुलस गया हूँ उससे स्मरण இந்த करें. நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் आज इस वक्त आपको करना को है, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். अपनी आंखों को उठा कर देखना है. அல்லேலூயா. हालेलुया. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். अब्राहम ने अपनी आंखों को उठा कर देखा, அவனுக்கு தேவையானது அங்கே இருந்ததை பார்த்தான். जो उसे जरूरत था उसने पाया. அல்லேலூயா. हालेलुया. இன்று உங்களுக்கு தேவையானது உங்கள் அருகிலே இருக்கிறது. आज जो आपको जरूरत है आपके बाजू में ही है. தேவன் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर ने उसे आपके लिए तैयार किया உங்கள் है. கண்கள் அதை காணவில்லை. आपकी आंखों ने उसे नहीं देखा. காரணம் பின்னோக்கின சிந்தனையில் இருக்கிறீர்கள். क्योंकि कारण यह है कि आप पीछे की அல்ல दृष्टिकोण சாதாரண மனிதனுடைய சிந்தனையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். वो एक आम व्यक्ति का नजरिया है वैसे आप विचार कर அங்கே रहे हैं. ஒரு வழி தென்படாது. वह मार्ग आपको नहीं दिखाई देगा. விடுதலை ஜெயம் அங்கே கிடைக்காது. छुटकारा और जय वहां नहीं मिलेगी. இன்னும் சிக்கல்ல தான் அது போய் கொண்டிருக்கும். और भी आप फंसते ही जाएंगे. ஆனால் தேவனுடைய கட்டளைப்படி लेकिन ये जब आप परमेश्वर की आज्ञाओं கண்களை ஏறெடுத்து பாருங்கள். आंखें उठा कर देखें. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கண்களை ஏறெடுத்து பார்த்தால் தேவை சந்திக்கப்படும். जब अपनी आंखों को उठा कर देखेंगे आपकी जरूरतें पूरी होगी. இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு வேளையும் பிரச்சனையிலே கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். इस्राएलियों ने को जब भी समस्या आई उसने हर एक समय में अपनी आंखों उठाकर परमेश्वर को देखा. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்ல முடியாத மோசே நோக்கி பார்த்தார். इस्राएली सभी लोग ने देखा ऐसा नहीं कहा जा सकता, लेकिन मूसा ने देखा. செங்கடலிலே வழி திறந்தது. और समुद्र में मार्ग खुल गया. கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. चट्टान में से पानी आ गया. எத்தனை எத்தனை அற்புதங்கள். कितने ही चमत्कार वहां पर. வானம் திறந்த அப்பம் கிடைத்தது. और आकाश खुलकर वहां से रोटियां आई. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். परमेश्वर जो उस पर दृष्टि करता है उनको वह चमत्कार दिखाता கண்களை है. ஏறெடுத்து பார்க்கிறவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். जो अपनी आंखें उठा कर देखता है उसके लिए वो चमत्कार இந்த करता है. ஒவ்வொரு அற்புதத்தை நீங்கள் பார்த்தால் यदि आप एक एक चमत्कार को देखें, செங்கடலுக்குள் வழி அருகில் தான் இருந்தது. जो समुद्र के लिए मार्ग था वो पास में ही था. தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டார்கள். பாறைக்கு உள்ளதான் தண்ணி இருந்தது. और वो पानी के लिए बहुत ही दुख उठाए थे, लेकिन जो चट्टान के अंदर ही எல்லாம் पानी, அருகில் தான் இருக்கிறது. सभी पास में ही था. ஒன்றும் பாடுபட தேவையில்லை. और किसी प्रकार का दुख उठाने की आवश्यकता இன்று नहीं. கண்களை ஏறெடுத்து நோக்கினால் போதும். लेकिन आप अपनी आंखों को उठा हालेलुया. हालेलुया. இந்த வார்த்தைகள் வரும் பொழுதே அந்த விசுவாசம் தூண்டப்படுவதாக. ये जो बातें आपकी ओर आ रही हैं तो आपका अंदर का विश्वास जागने पाए. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் தேவன் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். मेरे जीवन के सारे कार्यों को परमेश्वर ने रेडी कर रखा है. அதை கண்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாச கண்ணோட்டம் வருவதாக. उसे देखकर प्राप्त करने का एक विश्वासपूर्ण दृष्टिकोण आने पाए. हालेलुया. हालेलुया.
தேவைகள் சந்திக்கப்பட தேவனை நோக்கி பாருங்கள். आपकी जरूरतें पूरी हो इसलिए आप परमेश्वर को देखें. எத்தனையோ தேவைகளோடு வாழ்க்கை முன்னே போய் கொண்டிருக்கிறது. कितने ही जरूरतें आपके जीवन में हैंगी. இந்த பகல் வேளை தேவனை நோக்கி பார்க்க தொடங்குவோம். इस दिन के समय में आप परमेश्वर पर दृष्टि करें. நம்முடைய சம்பளத்துக்கு மேலாக நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராய் உயர்த்துவோம். अपने वेतन पे नहीं अपनी दृष्टि आंख परमेश्वर पर लगाएं. நம்முடைய வழக்கமான வருமானங்களுக்கு மேலாக கர்த்தருக்கு நேராய் கண்களை உயர்த்துவோம். और हर जोर की जो आपका वेतन है या लाभ है उस पर नहीं आप परमेश्वर को देखें. இருக்கிற அந்த வாய்ப்புகள் சூழ்நிலைகளுக்கு மேலாக கர்த்தருக்கு நேராய் நாம் கண்களை உயர்த்துவோம். जो आपकी परिस्थितियां हैं उसको नहीं उससे बढ़कर आप परमेश्वर पर देखें. கண்களை ஏறெடுத்தால் அற்புதம் தேவன் செய்வார். यदि आप उठाएंगे तो चमत्कार परमेश्वर करेगा. அல்லேலூயா. हालेलुया. இதிலே நான் இன்னொரு சிந்தையை உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். एक और विचारधारा मैं आपके सामने रखना चाहता हूं. குறிப்பா இங்கே ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்த சூழ்நிலை विशेष रूप से जब अब्राहम ने अपनी आंखें उठाकर देखी ஒரு ஆராதனையின் நடுவிலே அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். उसने आराधना के मध्य में अपनी आंखें उठाकर देखी. பழைய ஏற்பாட்டிலே இது ஆராதனை. पुराने नियम में यह एक आराधना है. பலி செலுத்தி தேவனை ஆராதிப்பார்கள். बलिदान करके परमेश्वर को आराधना करना. இப்பொழுது தேவன் சொன்னார் ஒரு குமாரனை பலி செலுத்த வேண்டும் என்று. अब परमेश्वर ने कहा कि तू अपनी बेटी को बलिदान कर. தேவன் சொன்ன பலியை எடுத்துக்கொண்டு ஆராதிக்கும்படி அவர் கடந்து சென்றார். जैसा परमेश्वर ने कहा उसे सुनकर वो परमेश्वर की आराधना करने आता है. அந்த ஆராதனையின் நடுவிலே இவருக்கு ஒரு இடைவெளி ஒரு கட் ஆகிவிட்டது. जो आराधना के मध्य में इसे एक बीच में गैप आ गया. அந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்த்தார். उस समय में उसने परमेश्वर पर देखा. உடனே கர்த்தர் அந்த ஆராதனை தடை இல்லாமல் இருக்க ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்தார். उसी समय परमेश्वर ने आराधना के मध्य में एक मेढ़ा दिया. தயவுசெய்து நன்றாய் கவனியுங்கள். कृपया अच्छी तरह ध्यान दें. ஆராதனை என்பது आराधना का मतलब வெறும் பாடல் அல்ல, केवल गीत गाना नहीं, வெறும் துதிகள் அல்ல, केवल स्तुति करना नहीं, வெறும் தேவனை புகழுதல் அல்ல. केवल परमेश्वर की प्रशंसा करना नहीं. ஆராதனை என்பது எல்லாவற்றுக்கும் மேலே இன்னொன்று. आराधना है ये सभी से बढ़कर एक है. நம்முடைய உள்ளம் தேவனை நோக்கி பார்க்கிறது. हमारा हृदय परमेश्वर को देखता है. அந்த இதயத்தின் ஆழம் தேவனுக்கு தேவனுடைய பாதத்திலே பணிகிறது. जो हृदय की गहराई से हम उसके चरणों को छूते हैं. அந்த முழு மனிதன் அல்லது அந்த உள்ளிந்திரியம் அது அப்படியே தேவனை மகிமைப்படுத்துகிறது. हमारी पूरी ज्ञान इंद्रियां है परमेश्वर को महिमा देती है. இதுதான் ஆராதனை. यही है आराधना. அல்லேலூயா. हालेलुया. அந்த ஆராதனையின் ஒரு அம்சம்தான் துதி, பாடல், புகழ்ச்சி என்பவைகள் எல்லாம். उस आराधना का कुछ एक भाग है स्तुति करना, गीत करना या उसकी प्रशंसा करना. நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். हमें अच्छी तरह ध्यान देनी இந்த चाहिए. பாடல் ஆராதனை வேளையிலே इस गीतों की आराधना के समय எல்லாரும் கவனித்து கொண்டு தானே இருக்கிறீங்க? क्या आप ध्यान रहे हैं? அல்லேலூயா. हालेलुया. பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். जब हम गीतों को गाकर परमेश्वर की महिमा करते हैं அடுத்தது நம்ம ஒரு ஃப்ரீ வர்ஷிப்புக்கு நமக்கு டைம் கொடுக்கிறோம். उसके बाद हमें फ्री रूप से आराधना करने के लिए हमें समय दिया जाता है. இந்த நேரத்திலே தான் நான் சொன்ன இந்த அனுபவத்தை நீங்கள் அடையும்படி நாட வேண்டும். जो मैंने जैसे कहा है वो उसी को इस समय में प्रयोग करना चाहिए. அப்ப எல்லாரும் இதயத்தை தேவனுக்கு நேராய் செலுத்தணும். और तो फिर अपने हृदय को उसके आगे चढ़ाना உங்க चाहिए. இருதயத்தை கர்த்தருக்கு நேரா திருப்புறது தான் பாடல்கள். जो अपने हृदय को परमेश्वर की ओर फेरना ही बलिदान है. இந்த அனுபவத்துல நீங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி इस अनुभव में यदि अपने हृदय को परमेश्वर की ओर फेरेंगे तो அந்த உள்ளிந்திரியத்திலிருந்து தேவனுக்கு மகிமை எழும்ப வேண்டும். अपने पूरे ज्ञान इंद्रियों की ओर से आप परमेश्वर को महिमा देंगे. இதை எல்லாரும் பழக வேண்டும். यही हर एक को सीखना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நாம் துதிக்கலாம், பாடலாம், ஏதோ ஒன்றை செய்யலாம். मैं गा सकता हूँ या कर सकता हूँ, कुछ एक कर सकता हूँ. ஆனால் அதிலே நம்முடைய உள்ளம் இருக்கிறதா? क्या उसके अंदर हमारा पूरा मन है? நம்முடைய அந்த ஆழம் இருக்கிறதா? क्या हृदय की गहराई है? அங்க இருந்து ஒரு தொடுதல், ஒரு திறந்த வாசல் அங்கே உண்டாக வேண்டும். वहाँ से एक खुला मार्ग हमें मिलना चाहिए. இது இல்லாம செய்கிறதெல்லாம் உதட்ட ஆராதனை மாத்திரம். यह नहीं, इसकी नहीं स्थिति में यह से भी केवल काम के लिए आराधना है. அதனால் தான் अनेகருக்கு ஆராதித்தாலும் விடுதலை இல்லை, வெற்றி இல்லை. इसलिए ऐसी स्थिति में बहुतों लोगों को छुटकारा भी नहीं और जय भी नहीं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு நாம் இதை சிந்தித்து சரி செய்வோமாக. आज ही आपको विचार करना चाहिए और कुछ सही कर लेना चाहिए. இன்னும் ஒன்று கவனியுங்கள். एक और आप ध्यान दीजिए. இப்போ ஆபிரகாம் சொல்லப்பட்ட ஒழுங்கின்படி ஒரு பலியை கொண்டு வந்தான். यहाँ पर हम देखते हैं कि अब्राहम ने जैसा उसे कहा गया था उसने बलिदान चढ़ाया. குமாரனாகிய பலி.
अपने बेटों की बलि। ஆனா அப்புறம் ஆண்டவர் அதை இடையில வேண்டான்னு சொல்றார். लेकिन यहाँ पर परमेश्वर कहता है कि मुझे नहीं चाहिए। அடுத்து ஒன்று இவர் கையில இல்ல. और उसके बाद उसके हाथों में कुछ नहीं था। ஆமென், அல்லேலூயா. हालेलुया। சிலவேளை நம்ம வர்ஷிப் பண்ணும்போது जब हम आराधना करते हैं, ஆரம்பம் நமக்கு ஒரு பாட்டு, நமக்கு ஒரு பேச்சு, எல்லாம் நம்ம அதெல்லாம் ஓரளவு சொன்னா மேன்மேடு, நம்மளா செய்கிறோம். आरंभ में हम गीत गाते हैं या अपने बातों को परमेश्वर से बोलते हैं, तो ये एक तरह से अपनी ओर से करते हैं। அந்த ஆராதனைக்கு உள்ளே ஒரு கட்டம் வரும். उस आराधना में एक भाग आता है, அதுல நம்ம கையில ஒண்ணும் இல்ல. उस समय में हमारे हाथ में कुछ नहीं होता। தேவன் தருவதை வைத்து தேவனை ஆராதிக்க जो வேண்டும். परमेश्वर ने दिया है उसको लेकर हमें आराधना करनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் கைகளை உயர்த்தி हाथे उठाकर அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்ம சாதா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினாலும் தேவனை புகழுகிற வார்த்தை சொன்னாலும், यदि हम सामान्य रूप से परमेश्वर की स्तुति करें या उसकी प्रशंसा करें, இது நம்ம சிந்தனையிலிருந்து வர்றதில்ல, ஆவியிலிருந்து வர தொடங்குகிறது. हमारे विचारों में नहीं, हमारी आत्मा से वो आ जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவன் மகனை பலி செலுத்த படுக்க வைக்கிற வரைக்கும் அது அவனுடைய செயல். जब उसने बेटे को बलिदान करने तक के यहाँ उसकी काम था, அது தேவன் சொல்லி செய்கிறது தான். जो परमेश्वर ने कहा इसलिए उसका किया। ஆனா இப்ப அது வேண்டாம்னு சொன்ன உடனே, लेकिन जब परमेश्वर ने कहा कि नहीं चाहिए, இனி அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, அவனுக்கு தீர்மானம் எடுக்க ஒண்ணுமே இல்ல. उसे निर्णय लेने के लिए कुछ भी नहीं था। இப்ப கம்ப்ளீட்டா அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். अब पूरी तरह से परमेश्वर को देखता है, அவனுடைய கண்களை ஏறெடுக்கிறான். अपनी आंखें उठाता है, அவனுடைய ஆவி தேவனை நோக்குகிறது. उसकी आत्मा की ओर परमेश्वर की दृष्टि करता है। அப்பொழுது அங்கிருந்து ஒரு ஆட்டுக்கடாவை கொடுக்கிறாரு, और फिर वो वहां से एक वो मेढ़ा देता ஒரு है, பலியை கொடுக்கிறாரு. एक बलिदान देता है। அந்த பலியை எடுத்து பலி செலுத்துகிறான். उस बलिदान को लेकर वो बलिदान அல்லேலூயா. चढ़ाता है। हालेलुया। இதாங்க ஆவியில் நிறைந்த ஆராதித்தல். यही है आत्मा से भरकर आराधना करना। ஆவிக்குள்ளாகி ஆராதிக்கும் போது, जब आत्मा में हम आराधना करते हैं, அது வரைக்கும் நம்ம மூளையிலிருந்து வந்து கொண்டிருந்த வார்த்தைகளும் செயல்பாடுகளும் और जब तक कि हमारे दिमाग से आने वाली बातें या कार्य இப்ப ஆவியிலிருந்து வர தொடங்குகிறது. अब तो है आत्मा से आना चालू होती है। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சிலரை இதை கேட்க விடாமலே சத்துரு வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திரும்பவும் சொல்லுகிறேன், கவனிங்க. फिर से कहता हूँ, ध्यान दीजिए। நம்முடைய ஆராதனை வெறும் நம்ம மூளை ஆராதனையாய் மாறிவிடக் கூடாது. हमारी जो आराधना है, हमारी दिमाग की आराधना नहीं बदलना चाहिए। அப்படி அதுல தான் ஸ்டார்ட் ஆகணும். वैसे ही स्टार्ट होना चाहिए। ஆனா அடுத்தது ஆபிரகாமுக்கு நடந்தது மாதிரி அங்க ஆவிக்குள்ள ஒரு ஆராதனை ஆரம்பித்து விட வேண்டும். लेकिन तुरंत जैसे अब्राहम के जीवन में आया, वैसे ही आत्मिक रूप से हमें आराधना करनी அதற்கு चाहिए। கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். उसके लिए हमें आंखें उठाकर देखनी चाहिए। ஆராதனை போக போக நம்முடைய சிந்தனை அங்க போயிடணும். और जैसी आराधना होती बढ़ती जाती है, हमारी जो नजरें हैं वहां पर चली जाने चाहिए। கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? क्या आंखें खोलकर नजारे देखना चाहिए? அப்ப ஆவிக்குள்ள ஆக முடியாது. तो फिर आत्मा में नहीं भर सकते। அதனால நம்ம அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். इसलिए हमें उसमें बहुत ही ध्यान देना ஒரு चाहिए। அரை மணிக்கூர் தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆராதனைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. केवल आधा घंटा ही हमें आराधना का समय मिलता है। அதை நல்லா பயன்படுத்தணும். उसका अच्छा लाभ उठाना चाहिए। நாங்க செய்கிற ஒரு தவறு, हम एक गलती करते हैं, நாங்க எப்பவும் பேசிட்டே இருப்போம். हम बात करते रहते हैं। இத நாங்களும் ரொம்ப குறைக்கணும். इसे हमें भी कम करना चाहिए। உங்களை ஆராதிக்க விடாம நாங்க இடையில சத்தம் போட்டு கிடப்போம். हम जो आपको आराधना ना करते हुए हम चिल्लाते रहते அது हैं। என்ன எங்களுக்கு வர்ற குழப்பம் என்னன்னா, हमें क्या परेशानी आती है? நிறைய பேர் ஆராதிக்கலையே, क्योंकि बहुत से लोग आराधना नहीं करते हैं, இவங்களை ஒண்ணு தூண்டி விடணுமே. और किसी तरह से भी उन्हें उकसाया जाए, அவங்கள தூண்டியும் விடணும், उन्हें उकसाया भी जाए। ஆராதிக்கிறவர்களை தடுத்துறவும் கூடாது. लेकिन जो आराधना करते हैं उन्हें हमें रोकना भी नहीं चाहिए। ரெண்டுக்கும் இடையில நின்றாக நாங்க பாடுபடுகிறோம். इन दोनों के बीच में ही हम दुख उठाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா தூண்டி விடாம இருந்தா சிலர் அப்படியே இருப்பாரு. यदि हम उकसाए नहीं तो वो वैसे ही हो जाएंगे। அப்புறம் வந்துட்டு தான் பிரயோஜனம் என்ன அவங்களுக்கு? और तो फिर आकर क्या लाभ आपको? அதனால அவங்களுக்காக கொஞ்சம் பண்ண வேண்டி இருக்கிறது. इसलिए हम उन लोगों के लिए कुछ दुख उठाते हैं। அதே வேளையில மறுபக்கம் எங்களுடைய கவனம், दूसरी ओर हमारा ध्यान, இவங்களை தூண்டுறது நல்ல ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தடையா மாறிட கூடாது. लेकिन जब हम इसको उकसाते हैं तो जो अच्छा आराधना करते हैं उनके लिए रुकावट का कारण न हो जाए। ரெண்டுக்கும் இடையில நடந்து நாங்க அலசடி பட்டு கொண்டிருக்கோம். इन दोनों के बीच में हम झुंझलाते हैं। இதுதான் உண்மை. यही सच है। ஆனா நம்ம நல்ல ஆவியில ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, यदि हम अच्छी तरह से आत्मा में आराधना करना आरंभ कर दे तो அது போயிட்டே இருக்கும். वो आराधना ऐसे ही जाती रहेगी। हालेलुया। हालेलुया।
உண்மையா நல்ல ஆவியில ஆராதிக்கும் போது जब हम अच्छी तरह आत्मा में आराधना करने पर இந்த மைக்ல போடுற சத்தத்தை குறைக்கும் போது அங்க எழும்பும் சத்தம். जब हम माइक में अपनी आवाज को कम कर दे तो वहां से आवाज उठेगी। இது வெறும் நம்ம இன்ஜின்ல தான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா यदि ये हमारे ही इंजन में दौड़ती रही है तो நம்ம ஆக்சிலேட்டர் கால் எடுத்தோம்னா எல்லாம் டவுன் ஆயிரும். यदि एक्सीलेटर से हम पैर हटा दे तो सभी डाउन हो जाएगा। இதுதான் நம்ம ஆராதனையில பார்க்கிறோம். यही हम आराधना में देखते ஆனால் हैं। எல்லாரும் ஆவிக்குள்ளாக ஆரம்பித்தால் लेकिन जब हम सभी आत्मा में प्रार्थना करें 1 கொரிந்தியர் 14 நிறைவேறும். पहला कुरिन्थियों उसका 14वां पूरा होगा। அல்லேலூயா. हालेलुया। கொரிந்து சபையில அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் ஆராதனை இருந்தது. कुरिन्थियों की कलीसिया में इस तरह से आत्मा की आराधनाएं थी। அங்கே அந்நிய பாஷைகளும் தீர்க்க தரிசனங்களும் நன்றாக வந்தன. वहां पर अन्य भाषाएं और भविष्यवाणी अच्छी तरह आई। பவுல் சொன்னார் அந்நிய பாஷையெல்லாம் நீ வீட்ல பேசுங்க, இப்ப இங்க தீர்க்க தரிசனத்துக்கு மட்டும் தான் இடம் கொடுக்க முடியும் என்று சொல்லுகிற அளவுக்கு அது பெருகினது. इतना ज्यादा वो बढ़ गया था कि पौल ने कहा कि तुम अन्य भाषा घर पे कहें, केवल यहाँ पर भविष्यवाणी की जाए। இந்த மாதிரி ஒரு ஆவியில் நிறைந்த ஆராதனை எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். आमीन। இந்த கை தட்டே பரலோகத்துக்கு போய் அதை எடுத்துட்டு வந்துரும். ஹல்லேலூயா. हालेलुया। பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி ஆராதிக்க பழகணும். इस तरह से हमें आराधना करने सीखना चाहिए। இப்படி ஆராதிக்கணும்னா इस तरह से हम आराधना करें तो வீட்டிலே நம்முடைய தனி ஜெபங்களை பலப்படுத்த வேண்டும். जो हमारी व्यक्तिगत प्रार्थनाएं उसे भी हम बल करें। தனிமையில் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிற பழக்கத்தை வருத்த வேண்டும். जब हम अकेले रूप में परमेश्वर से गीत गाएं और सत सीखें, அந்த தேவ பிரசன்னத்தோடு இங்க வந்து நம்ம சேரும்போது उसी प्रसन्नता उसी उपस्थिति से जब हम यहाँ पर आते हैं எல்லா விறகுக்கட்டையிலையும் கொஞ்சம் அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. तो थोड़े में ही वो अग्नि जलती है எல்லாத்தையும் சேர்த்து அப்படி வச்சோம்னா அப்படி பத்திக்கிட்டே எரியும். और यदि सबको एक साथ रख दे तो वह एक तरह से झुलस जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாஞ்சியுங்கள். इस तरह से आप अपने दिल में चाहत रखें। அப்ப நாம நினைச்சு பேசுற வார்த்தையா இருக்காது, கர்த்தர் தருகிற வார்த்தையை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். जो हमने सोच रखा वह नहीं, जो परमेश्वर ने दिया है उसको लेकर हम परमेश्वर को महिमा दें। ஆபிரகாம் நினைக்காத ஒரு பலியை செலுத்தினார். परमेश्वर ने अब्राहम ने जैसा नहीं सोचा था वो उसने बलिदान किया। அவனுக்கு சொந்தமில்லாத ஒரு பலியை அவன் செலுத்தினான். उसने जो उसका अपना नहीं था वो बलिदान किया। அது தேவனிடத்திலிருந்து பெற்றது. वो परमेश्वर की ओर से उसने प्राप्त किया था। தேவனுக்கு அதை செலுத்தினான். उसने परमेश्वर को चढ़ाया। வார்த்தைகளானாலும் பாடல்களானாலும் புது பாடல் புது வார்த்தை தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். जो भी गीत हो या अपनी बातें हैं, नया गीत और नई बातें परमेश्वर की ओर से அல்லேலூயா. मिले। हालेलुया। எத்தனை உங்களுடைய ஆராதனை நீங்க யோசித்து பாருங்க. किस तरह से आपकी आराधना है आप सोच कर देखें। ஆராதனையில ஏதாவது ஒரு புது வார்த்தை உங்களுக்கு தேவன் தந்தாரா? क्या आराधना में कोई नई शब्द परमेश्वर ने आपको दिए हैं? அந்த வார்த்தையை வைத்து தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? क्या उन बातों को रखकर आपने परमेश्वर को महिमा दी है? ஒரு புதிய அந்நிய பாஷையை தந்தாரா? क्या नई अन्य भाषाएं दी है? அதை வைத்து அவரை மகிமைப்படுத்தினீர்களா? क्या उसे रखकर आपने महिमा दी है? அப்ப இந்த ஆட்டுக்கடாவை நாம் பெற்றுக்கொள்ளாமல் என்ன ஆராதனை? तो यहाँ हमने जो मेड़ा नहीं पाया तो ये कैसी आराधना? நாம ரெடி பண்ணி கொண்டு வந்ததை வைத்து ரெடிமேடாக செய்து விட்டு போறது ஒரு சந்தோஷமான ஆராதனை அல்ல. ये जो हमने रेडी कर रखा है और यह इसको रेडीमेड करने की यह एक आनंदित आराधना नहीं। தேவனுடைய ஆவியில் நிறைந்து ஆராதிப்போமாக. परमेश्वर की आत्मा से भरकर आराधना करें। அல்லேலூயா. हालेलुया। இன்னொன்று அவன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகின்றான். एक और उसने परमेश्वर को बलिदान தன் चढ़ाया। மகனையே காணிக்கையாய் செலுத்த தீர்மானித்திருக்கிறான். वह यह निर्णय लेता है कि अपने बेटे को चढ़ाए। தேவனும் அதை கேட்டிருந்தார். परमेश्वर ने भी उसे सुना, ஆனால் சமயத்தில் அவர் ஸ்டாப் பண்ணினார். लेकिन सही समय पर परमेश्वर ने उसे रोक दिया। இப்பொழுது தேவனுக்கு எதை காணிக்கையாய் செலுத்துவேன்? अब मैं परमेश्वर को क्या चढ़ाऊंगा? தேவனே கொடுத்தார் செலுத்தினான். या परमेश्वर देगा तो चढ़ाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு நாம் காணிக்கை கொடுக்கிற விஷயத்திலும் இது பொருந்துகிறது. वैसे ही जब हम परमेश्वर को दान देते हैं तो यही काम आता है। தேவனே நீர் என்னிடத்திலிருந்து எதை விரும்புகிறீர்? परमेश्वर तू मुझसे क्या चाहता है அதை நான் தேவனுக்கு கொடுப்பேன். वो मैं परमेश्वर को दूंगा। அவர் ஒரு பெரிய பரீட்சை அவனுக்கு வச்சிட்டாரு. वह एक बड़ी परीक्षा का समय है। யாரும் கொடுக்க முடியாத காணிக்கை அவன்கிட்ட கேட்டாரு. जो आप को नहीं पा सकते वैसा दान ஒரே उसने मांग பேரான लिया। குமாரனை எனக்கு கொடு. उसने कहा कि तेरा एकलौता पुत्र दे எதை நீங்க கேட்டாலும் தருவேன். और जो तुम मांगोगे तुम्हें दिया जाएगा நீங்க தந்தது நீங்க எதை கேக்குறீங்களோ அதை உங்களுக்கு தருவேன். और जो तुम मांगते हो उसे दिया जाएगा। அதுதான் காணிக்கையின் மேன்மை. वही दान का धन्य भाग। அல்லேலூயா. हालेलुया।
அப்பொழுது கர்த்தர் இடையிலே தடுத்து விட்டார். इसमें परमेश्वर ने आधे में उसे रोक दिया. இப்போ என்ன செய்யன்னு தெரியல. अब क्या करना चाहिए नहीं मालूम. ஐயோ பொருத்தனை பண்ணிட்டனே. ओ मैंने इसकी मन्नत मान ली है. ஆனா கையில ஒண்ணும் இல்லையே. लेकिन मेरे हाथों में कुछ नहीं. நீ கண்களை ஏறெடுத்து பார். तू अपनी आंखें उठा कर देख. கர்த்தர் பொருத்தனை நிறைவேற்ற உனக்கு தருவார். परमेश्वर तेरी मन्नत को पूरा करने के लिए तुझे देगा. हालेलुया. हालेलुया. நான் இத நிர்ணயம் பண்ணிட்டனே. ओ मैंने निर्णय कर लिया है. கர்த்தருக்காக செய்யணும்னு சொல்லி. ओ मैं परमेश्वर के लिए करूंगा ऐसा कह के. தக்க சமயத்துல ஒண்ணும் இல்லையே. लेकिन समय के पास मेरे पास कुछ नहीं. பயப்பட வேண்டாம். आपको डरने की आवश्यकता கண்களை नहीं. ஏறெடுத்து பார். आंखें उठा कर देखें. கர்த்தர் தருவார். परमेश्वर देगा. தாவீது அழகாய் சொன்னார். दाऊद ने सुंदरता से कहा, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். उसने कहा कि तेरे हाथ से लेकर तुझे दिया है. ஹalleluya. हालेलुया. ஆகவே ஆராதனைக்கு அடுத்த விஷயங்களிலே, इसलिए जब आराधना के विषय में, கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயங்களிலே, जब हम परमेश्वर को दान देते हैं उसके विषय में, கர்த்தருடைய கரத்தில் வாங்கி கொடுக்கும் அனுபவம், जो परमेश्वर से लेकर उसे देने का एक अनुभव, வெறும் நம்முடைய ரெடிமேட் ஐட்டம்ஸ் அல்ல. केवल हमारे जो रेडीमेड कार्य है वो नहीं. நம்முடைய கண்களை உயர்த்தி ஏறெடுத்து பார்ப்போம். हम अपनी आंखों को उठा के देखें. அப்ப தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்த उस முடியும். समय हम परमेश्वर को भावती बलिदान चढ़ाएंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு வீட்டுல கேக்குறாங்க, இன்ன சாப்பாடு வச்சு கொடுங்க. हम घर में कहते हैं कि यह जो खाना हमें बना कर दिया जाए. என்னைக்கும் கேட்க மாட்டாங்க, ஒரு நாள் கேட்டாங்க. लेकिन हमेशा नहीं मांगते, लेकिन एक दिन वो मांगता है. உங்க பிள்ளையோ உங்க புருஷனோ கேட்டிருக்கலாம். हो सकता है आपके बच्चे या आपके पति ने मांगा हो. அன்னைக்கு அதை வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷம். यदि उस दिन आपको वो बना के देंगी तो उनको बहुत खुशी होगी. அன்னைக்கும் மாமூல் சாப்பாடை வச்சீங்கன்னா, लेकिन हर दिन एक जैसा खाना रखने पर சாப்பிடுவாங்க போவாங்க, ஆனா அந்த சந்தோஷம் இருக்காது. लेकिन खाएंगे उसमें कोई खुशी नहीं होगी. அதே மாதிரி தான் தேவனுக்கு ஒரு மாமூல் ஆராதனை பண்ணிக்கிட்டு கொண்டே இருந்தா எப்படி இருக்கும்? वैसे ही यदि हम साधारण रूप से या हमेशा की तरह आराधना करेंगे तो परमेश्वर को कैसे भाई? தேவன் சிலவள ஸ்பெஷலா கேக்குறாரு. परमेश्वर आप स्पेशल चाहता है. அதை கொடுக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். और जब आप उसे देंगे तो वो खुश होगा. எத்தனை பேருக்குள்ள இது புரிந்தது? कितने लोगों को यह समझ में आ गया? இன்னையில இருந்து உங்க ஆராதனையில ஒரு மறுரூபம் வரணும். आज से आपकी आराधना में एक बदलाव आना चाहिए. நம்ம என்னென்னமோ ரெடி பண்ணி கொண்டு ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருப்பது அல்ல. आपने जो रेडीमेड कर रखा है वो आराधना करना नहीं. அது ஆராதனையின் ஒரு கட்டம் மட்டும் இருக்கட்டும். वो केवल आराधना का एक भाग है, वो वही रहने दे. அடுத்த கட்டம் ஆவிக்குள்ளாகுதல். दूसरा जो भाग है वो आत्मा में आ जाना. ஆவியில நிரம்பணும். वो तो आत्मा में भर जाना. யாரையும் பார்க்க கூடாது. किसी को भी नहीं देखना चाहिए. தட்டி நிறுத்தட்டு வேணா. हो सकता है वो ढाप के रोक दे. நம்ம பாட்டுக்கு ஆவியில நிரம்பணும். हमारी पूरी आत्मा से आत्मा எத்தனை में भरे. பேருடைய உள்ளம் இதை சந்தோஷமா कितने எடுத்துக்கொள்ளும்? लोग इसको आनंद से लेते हैं? ஆமென். आमीन. हालेलुया. हालेलुया. இந்த வாரம் முழுசும் வீட்ல ஆராதனை பண்ணுங்க. ये पूरे सप्ताह अपने घरों में इस तरह से आराधना करें. தனிமையில கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணுங்க. जब आप अकेले रहते हैं तो इस तरह से आराधना करें. குடும்ப ஜெபத்துல ஒரு 10 நிமிஷமாவது ஆராதனை பண்ணுங்க. जब अपनी पारिवारिक प्रार्थना में 10 मिनट इसके लिए प्रार्थना करें. அப்படியே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்க கூடுங்க. वैसे ही आने वाले रविवार इस यहाँ पर आइए. ஆராதனை மகிமையாயிருக்கும். आराधना की महिमा देखें. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் கிரியை செய்வார். परमेश्वर कार्य करेंगे. ஆபிரகாமுக்கோ தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கினீர் வைத்ததோர் ஆட்டை போல். ஆபிரகாமுக்கோ தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கினீர் வைத்ததோர் ஆட்டை போல். தாயினகட்டில் நான் செய்யனாய் தோன்றுமோர் தற்பரனே ஆவும் கருதி வைத்தீர். தாயினகட்டில் நான் செய்யனாய் தோன்றுமோர் தற்பரனே ஆவும் கருதி வைத்தீர். ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே. லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக दूसरी बात, ஈசாக்கு வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். इसहाक के जीवन में चलने वाली एक घटना. ஆதியாகமம் 24
उत्पत्ति की पुस्तक उसका 24वां अध्याय 63 64 उसका 63 और 64। ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது, இங்கே ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்தான். यहाँ पर इसहाक ने आंखें उठाकर देखी, ஒட்டகங்கள் வர கண்டான். उसने ऊंटे चले आ रहे ऐसा देखा। ரெபெக்காள் கண்களை ஏறெடுத்து பார்த்தாள். रिबका ने आंखें उठाकर देखी, ஈசாக்கு வர கண்டாள். उसने देखा कि इसहाक आ रहा है। ரெண்டு பேருக்கும் என்ன ஒற்றுமை பாருங்கள். दोनों की एकता को देखिए। ரெண்டு பேரும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பழக்கம் இருந்தது. दोनों की एक आदत थी कि वो आंखें उठाकर उन्होंने देखा। இங்கே ஈசாக்கின் தகப்பனாருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி जैसा इसहाक के पिता को परमेश्वर ने कहा था, கண்களை ஏறெடுத்து பார், आंखें उठाकर देख। அது சுதந்தரிக்கும் பார்வை. उसे मिरास में पा लेने वाला दृष्टि। हालेलुया, हालेलुया। இங்கே ஈசாக்குக்கு என்ன எதற்காக கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்? किस लिए इसहाक ने आंखें उठाकर देखी? அவருக்கு எதிர்காலத்துக்காக, अपने भविष्य के लिए। அவருக்கு ஒரு மனைவி வேண்டும், மணவாட்டி வேண்டும், அதற்காக उसे एक पत्नी, एक दुल्हन चाहिए, इसलिए அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். उसने आंखें उठाकर देखी। ஹல்லேலூயா, हालेलुया। அது அவருடைய தியான வேளை. वह उसका ध्यान का समय था। சாயங்காலத்தில் தியானம் செய்யும்படி போயிருந்தார். वो संध्या के समय में ध्यान करने गया था। அந்த வேளையில் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். उस समय उसने आंखें उठाकर देखी। அப்பொழுது தனக்கான எதிர்காலத்தை சுமந்து வரும் ஒட்டகங்கள் வர கண்டான். और जब वो अपने भविष्य को उठाकर लेकर आए हुए ऊंट को देखा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஈசாக்கு இந்த நேரத்தில் ஒரு கீழ்நோக்கின பார்வை பார்த்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? यदि इसहाक इस स्थिति में नीचे उसकी नीची दृष्टि होती तो क्या होता? அவன் தன்னுடைய பழைய சரித்திரங்களை திரும்பி பார்த்தால், उसने पहले अपने पुराने इतिहास को देखा। எங்க வீட்டுல ஒரு அண்ணன் வளர்ந்தான். मेरे घर में एक भाई, बड़ा भाई बना जमा था। அவன் பேரு இஸ்மவேல். उसका नाम था इस्माइल। எங்க அப்பா அவனுக்கு கல்யாணம் ஒன்றும் பார்த்து வைக்கல. मेरे पिता ने उसकी जो लड़की नहीं देखी। அவனை அனுப்புனார், அவன் போனா யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். वो ही गया और किसी को ढूंढ लिया और उसने शादी कर ली। என் வீட்டுல கொஞ்சம் சகோதரங்க எனக்கு இருந்தாங்க. मेरे बीच में कुछ एक भाई थे मेरे, அந்த கேத்தூராளின் பிள்ளைகள். और कतोरी के बेटे। எங்க அப்பா ஆளுக்கு ஒரு பரிசளிப்பு விழா நடத்தி அனுப்பி விட்டாரு. एक ही को लेकर परमेश्वर ने उसको उपहार दी और उन्हें भेज दिया। ஒருத்தனுக்கு ஆயிலும் கல்யாணம் பார்த்து வச்சதா எங்க அப்பா கிட்ட சரித்திரமே இல்ல. एक को भी यदि परमेश्वर मेरे पिता ने लड़की देखी ऐसा कोई इतिहास है नहीं। எனக்கு வயசு 40. मेरी उम्र 40। இனி என்ன செய்ய? ओ मैं क्या करूं? இவர் பார்த்து வைப்பாரா? क्या यह मुझे लड़की दिखेगा? எனக்கு ஏதாவது கல்யாணம் நடக்குமா? क्या मेरा विवाह होगा? இப்போ நானா என் பிளான்களை பிடிக்க வேண்டியதானா? तो क्या ही मुझे अपने प्लान में पकड़ना चाहिए? பின்னோக்கி கீழ் நோக்கி பார்த்திருந்தா அந்த மாதிரி சிந்தனை தான் அவனுக்கு ஓடும். यदि वो पीछे देखता है या नीचे की दृष्टि करता है तो उसके विचार ऐसे होते हैं। ஏன்னா அவன் குடும்பத்தின் சூழ்நிலை அப்படித்தான். क्योंकि उसकी परिवार की परिस्थिति ऐसी थी। அந்த அம்மாவாது இருந்திருந்தா அப்பாட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. यदि अम्मा रहते हैं तो वो पिता से रिक्वेस्ट करते। இவ அம்மா சாராலும் மரிச்சு போயாச்சு. अब जो अम्मा सारा थी वो भी मर गई। இப்படியெல்லாம் குழம்பி இருக்க வாய்ப்பு உண்டு. इस तरह से झुंझलाने की समस्या थी। தன் நிலைமையை சாதாரண மனுஷனுடைய கதியில பார்த்திருந்தா கூட, यदि वो आम व्यक्ति की दृष्टि को देखता, எனக்கு வயசு 40, मेरी उम्र 40, இவ்வளவு காலம் நான் இருந்திருக்கேன், इतने वर्ष तक के मैं रह चुका हूँ, ஒரு நாள் கூட எங்க அப்பா இத பத்தி என்கிட்ட பேசினதும் இல்ல, ஐடியா பண்ணதும் இல்ல. इसके बारे में एक भी दिन मेरे पिता ने इससे कहा भी नहीं और इसका कोई योजना भी नहीं बनाई। இது அம்மா இல்லாத ஒரு வீடு. यहाँ एक माँ रहित एक घर है। என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேனா? मैं क्या खाना खा रहा हूँ? இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? क्या उसे नहीं मालूम? இப்படியெல்லாம் பல சிந்தனைகள் அவனுடைய அந்த சாதாரணமான சிந்தனையிலே வந்திருக்க வாய்ப்புண்டு. हो सकता है बहुत से उसके विचारों में आने का मौका था। ஆனால் அவன் கண்களை ஏறெடுக்கிறவனாயிருந்தான். लेकिन उसका जो विश्वास था उसने आंखें उठाकर देखी। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு अनेகர் இப்படி கீழ்நோக்கின பார்வையிலே எதிர்காலத்தை தெரிந்து आज கொள்ளுகிறார்கள். बहुत से लोग अपनी दृष्टि को नीचे और लगाते हैं और बहुत ही नीचे गिरते हैं। अनेक சாதாரண பார்வையிலே எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள். बहुत ही आम दृष्टिकोण रखते हुए अपना भविष्य चुनते हैं। ஆனால் வாலிபத்திலே ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்த தம்பி தங்கச்சி, लेकिन आत्मिक जीवन में आए हुए जवान भाई और बहन, உனக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर
परमेश्वर ने तेरे लिए एक बड़ा आशीर्वाद रखा है, கண்களை ஏறெடுத்து பார்க்கும் ஆசீர்வாதம். वो आंखें उठाकर देखने का आशीर्वाद। இந்த பழக்கம் மற்றவர்களுக்கு வராது. यह जो आदत दूसरों को नहीं आएगी, உன்னோடு பழகுறவனுடைய நண்பர்களாகிய உலகத்தாருக்கு இது வராது. जो तेरे साथ रहते हैं मित्र दोस्त, उनके साथ रहकर यह आदत नहीं आएगी, உன்னுடைய அயலகத்தாருக்கு இது வராது. और तेरे पड़ोसियों को यह नहीं आएगी। ஆனால் நீ தேவ பிள்ளை, लेकिन तू परमेश्वर का बेटा நீ है, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் மகள். तू परमेश्वर के द्वारा चुनी गई बेटी और बेटा है। உனக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर ने यह भाग्य रखा है, உன்னுடைய எதிர்காலத்துக்காக, तेरे भविष्य के लिए, உனக்கு வரப்போகிற கணவனுக்காக, மனைவிக்காக. और तेरे भविष्य में तुझे जो पति चाहिए या पत्नी நீ चाहिए, கீழ் நோக்கி பார்க்காதே. तू नीचे की दृष्टि ना कर, குடும்ப சூழ்நிலை எல்லாம் பார்த்து சிந்தித்து குழம்பாதே. तू अपने परिवार की परिस्थिति को देखकर ना झुंझला, சாதாரண பார்வையில் பார்க்காதே. एक आम दृष्टिकोण ना रख, இது நியாயம்தானே நியாயம்தானே என்று சொல்லாதே. ओ ये सही है ये सही है ऐसा ना कहा, அதுக்கெல்லாம் மேலாக इस सभी से बढ़कर ஒரு கண்களை ஏறெடுத்து பார். अपनी आंखें उठा कर देख। ஹல்லேலூயா. हालेलूया, கைகளை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. हालेलूया, கண்களை ஏறெடுத்து பார். और आंखें उठा कर देख, உன்னுடைய எதிர்காலம் மகிமையாயிருக்கும். तेरा भविष्य महिमा रूप से होगा। இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். इसने आंखें उठाकर देखी, ஒட்டகங்கள் வர கண்டான். ऊंट चले आ रहे ऐसा देखा, அவனுடைய எதிர்காலத்தை சுமந்து வரும் ஒட்டகங்களை பார்த்தான். उसने देखा कि मेरे भविष्य को उठाकर लेकर आए। ஹல்லேலூயா. हालेलूया, நாம் அப்படியாய் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். जब हम परमेश्वर को इस तरह से देखते हैं तो हमारे जीवन में चमत्कार चलेंगे। ஹல்லேலூயா. हालेलूया, எலியா முழங்காலில் முகம்பட ஜெபித்தான். एलिया ने मुंह छुपाकर घुटनों के बल प्रार्थना की, கண்களை ஏறெடுத்து பார்த்தான். उसने आंखें उठा कर देखी। கடைசியாக வேலைக்காரன் வந்து சொன்னான், अंत में उसके काम करने वाले नौकर ने कहा, உள்ளங்கை மேகத்தை பார்க்கிறேன். ओ मैं एक मेघ को देखता हूँ। போதும், ஆண்டவர் வாசல் திறந்து விட்டார், ரெடியாகு. अब बस कर, परमेश्वर ने खोल दिया है, तू इसके लिए तैयार हो जा। கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனுக்கு தான் உள்ளங்கை மேகம். और जो आंखें उठाकर देखता है उसके लिए ही वो भरे हुए आकाश। கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனுக்கு தான் தன் எதிர்காலத்தை சுமந்து வரும் ஒட்டகம். जो आंखें उठाकर देखते हैं उनको ही अपने भविष्य को उठा रहे हैं, ऊंट को देख पाएंगे। ஹல்லேலூயா. हालेलूया, ஹல்லேலூயா. हालेलूया। இந்த கீழ் நோக்கின பார்வைகளை விட்டு விடுவோமாக. अपना नीचा दृष्टिकोण आप छोड़ दें। ஹல்லேலூயா. हालेलूया, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது जब उसने अपनी आंखें उठाकर देखी, அவனுடைய வீட்டு மூத்த ஊழியக்காரனுடைய கண்வாய் வருவதை பார்த்தான். उसने अपने जो घर का बड़ा दास था उसको देखा। ஹல்லேலூயா. हालेलूया, மந்திரி போனா ஒரு 10-15 கார் அணிவகுத்து கான்வாய் வரும் பாருங்க. जब एक मंत्री आते हैं तो 10-15 कार उसके पीछे आती हैं। அதே மாதிரி இப்போ மூத்த ஊழியக்காரர் கான்வாய் வருகிறது. वैसे ही जो बड़ा दास था उसके पीछे यहाँ ऊंट आते हैं। இது போகும்போது இல்லாத ஒரு விசேஷம் இப்பொழுது வருகிறது. और जैसे समय जाता है उसकी विशेषता वो जानता है। அவனுக்காய் தேவன் தெரிந்து கொண்ட மணவாட்டி வருகிறார். परमेश्वर ने जो उसकी चुन रखा था दुल्हन आ रही है। ஹல்லேலூயா. हालेलूया, இங்கே சில வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய விஷயம், यहाँ पर बहुत से जवान भाई और बहन ध्यान देने का विषय। இந்த காலத்திலே உன்னுடைய எதிர்கால துணையை தெரிந்து கொள்வதற்கு பல முறைகள் பலர் கையாளுகிறார்கள். आप बहुत से ऐसे तरीकों को अपने जीवन साथी को चुनने के लिए अपनाते हैं। ஆனால் நீங்கள் ஒன்றை செய்யுங்கள், लेकिन आपको एक काम करना है, உத்தமமாய் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். खराई से अपनी आंखें उठाकर देखनी है। ஹல்லேலூயா. हालेलूया, அங்குமிங்கும் கண்களை சுழற்றாதபடி यहाँ वहाँ आंखें ना घुमाते हुए நாம் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். आंखें उठाकर देखें। உங்கள் உத்தம இருதயத்தை பார்க்கிற தேவன் आपके खरे हृदय को परमेश्वर देखता है, சிறப்பான எதிர்காலத்தை உங்களுக்கு தருவார். एक अच्छा भविष्य परमेश्वर आपको देगा। அல்லேலூயா. हालेलूया, நீயாக பார்த்து தெரிந்து கொண்டால் यदि आप किसी को देखें और उसको चुन लें, அது பலவேளை தீமையா இருக்கும். यह बहुत ही बुराई को लेकर आएगी। ஏனென்றால் தேவன் என்னென்ன காரியங்களை எதிர்காலத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நீ அறியவில்லை. क्योंकि परमेश्वर ने किस बात के लिए क्या भविष्य रखा है तू नहीं जानता। வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை விவாகம், क्योंकि जीवन में एक बार विवाह, அது பரிசுத்த மெய் விவாகமாய் இருக்கட்டும். वो है पवित्र विवाह होने चाहिए। அது தேவன் உனக்கு தந்த துணையை கைப்பிடிக்கிறதா இருக்கட்டும். जो परमेश्वर ने तुझे दिया है वो ही तेरा हाथ पकड़े। கண்டபடி யாரையோ கைப்பிடிக்கிறதா இருக்க வேண்டாம். और जो तू किसी को देख रहा है उसका हाथ पकड़ने की आवश्यकता नहीं। தேவன் தராததை கைப்பிடிக்கிறதா இருக்க வேண்டாம். जो दूसरा देते हैं उसका हाथ पकड़ने की आवश्यकता नहीं। தேவனை நோக்கி பார்.
परमेश्वर को देख। அந்த நல்ல ஞானத்தை நீ செயல்படுத்துவாய் என்றால் यदि एक अच्छी समझदारी में तू काम करे, எதிர்காலம் முழுவதும் மகிழ்ச்சியாயிருப்பாய், तेरा भविष्य बहुत ही खुशी का रहेगा, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருப்பாய், तू मसीह में आनंदित रहेगा, உன் மூலம் எல்லாரும் மகிழத்தக்கதா இருக்கும், तेरे लिए तेरे साथ बहुत लोग खुश होंगे, எல்லாவற்றுக்கும் மேல் தேவனுடைய இருதயம் மகிழும், और सबसे बढ़कर परमेश्वर का हृदय इसमें आनंदित होगा। அவருடைய இருதயம் மகிழ்ந்தால் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு குறைவே இருக்காது। जब परमेश्वर का हृदय तेरे लिए तुझे देखकर खुश होगा तो आशीर्वाद की घटी नहीं होगी। அல்லேலூயா। हालेलुया। அதனால வேற தேட்டங்கள் நாட்டங்கள் இருக்கிறவர்கள் இன்றைக்கே அதை நிறுத்தி விடுங்க। इस तरह से जो दूसरों को देख रहे हैं और ढूंढ रहे हैं, आज ही उसे रोक दें। உடைய வாழ்க்கையை மேன்மையாய் வைக்க தேவன் ஆசைப்படுகிறார்। परमेश्वर तेरे जीवन में महिमा को रखने की आशा चाहता है। அத பார்க்கிற ஒரு தன்மை புத்தி கூட உனக்கு இல்ல। उसको देखने की एक समझ भी तुझ में नहीं है। ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை நம்ம பார்த்து அறிந்து கொள்ள முடியாது। क्योंकि परमेश्वर की जो योजना है हम उसे देखकर नहीं समझ सकते। ஆனால் அந்த தேவனை நீ விசுவாசி। इसलिए उस परमेश्वर को तो विश्वास कर। நிச்சயமா நான் தெரிந்து கொள்றதை பார்க்கலாம் தேவன் தெரிந்து கொள்வது மடங்கு மடங்கு மேன்மையா இருக்கும்। निश्चित रूप से जो मैंने देखा है वो नहीं, बल्कि परमेश्वर ने जो देखा वो बहुत गुना आशीष का कारण होगा। அந்த விசுவாசத்தோடு நீ கண்களை ஏறெடுத்து பார்। उस विश्वास को देखकर अपनी आंखें उठाकर மகனே மகளே நீ ஈசாக்கு ரெபெக்காளை போல கண்களை ஏறெடுத்து பார்। हे बेटी हे बेटा तो इसहाक और रिबका के समान आंखें उठा। திரும்பவும் அன்போடு சொல்லுகிறேன் உன் கண்களை கண்ட இடம் மேய फिर விடாதே। ही मन की गहराई से कहता हूँ कि तू अपनी आंखें उठा कर देख। உன் நண்பர்கள் சொல்லுவது துராலோசனை என்பதை புரிந்து கொள்। जो तेरे मित्र सलाह देते हैं वो गलत है। உன்னை நேசிப்பது போல் பாசாங்கு காட்டுகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்। तुझे प्यार करना दिखाते हैं, लेकिन ये तू समझ ले। அவருடைய நோக்கங்கள் அவர்கள் பேசுவது அல்ல, அவருடைய உள்ளத்தின் நோக்கம் வித்தியாசம்। और जो जैसा बात करते हैं उनके लक्ष्य जो बहुत उसमें अंतर है। இதெல்லாம் தெரியாமல் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல் அவர்களுக்கு பின்னே போகாதே। इस तरह से तो भेड़ जैसी घूमती है पीछे पीछे, वैसे तू ना घूम। எத்தனை வருஷம் கடந்தாலும் கர்த்தர் உனக்கானதை செய்வார்। कितने भी वर्ष क्यों ना हो जाए, जो परमेश्वर ने तेरे लिए रखा है उसे देगा। ஹல்லேலூயா। हालेलुया। இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்। एक और बात कहना चाहता हूँ। ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த வேளையிலே जब इसहाक ने अपनी आंखें उठाकर देखी, தன் மணவாட்டி வருகிறதை பார்த்தான்। उसने देखा कि अपनी दुल्हन आ रही है। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரம ஈசாக்காக இருக்கிறார்। प्रभु यीशु मसीह एक स्वर्गीय इसहाक के रूप में है। அவருக்கு ஒரு மணவாட்டி உண்டு। उसकी एक दुल्हन है। அவருடைய மணவாட்டி ஆயத்தம் பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்। उसकी दुल्हन को तैयारी करने के लिए पवित्र आत्मा इस संसार में आया। ஈசாக்குக்கு ரெபெக்காளை தேடும்படியாய் அந்த மூத்த ஊழியக்காரன் சென்றது போல பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் வீட்டிலிருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்। जिस तरह से इसहाक को रिबका तैयार करने के लिए वो दास भेजा गया, वैसे ही हम उसकी दुल्हन को तैयार करने के लिए संसार में पवित्र आत्मा भेजा गया। அவர் நம்மை எல்லாம் இயேசுவுக்கு மணவாட்டியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்। उसने हम सभी को प्रभु यीशु मसीह की दुल्हन के रूप में चुन लिया। ஹல்லேலூயா। हालेलुया। இயேசு மணவாளன் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார்। यीशु दुल्हा और पिता के दाहिनी ओर विराजमान है। ஈசாக்கு தியானம் பண்ணினது போல அவர் நமக்காய் பரிந்து பேசிக் जिस கொண்டிருக்கிறார்। तरह से इसहाक ने ध्यान किया, वैसे ही वो हमें बिचवे के रूप में प्रार्थना कर அந்த रहा है। விண்ணப்பம் அந்த வேண்டுதல் எப்போதும் அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்। वो विनती और प्रार्थना हमेशा चढ़ा रहा है। அந்த தியான வேளையில் அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது उस ध्यान के समय में जब उसने अपनी आंखें उठाकर देखी, பூமியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற திரளான ஜனக்கூட்டமாகிய தன்னுடைய மணவாட்டியாகிய சபையை காண்பார்। उसने दृष्टि की कि भूमि में से बहुत से पवित्र लोग, एक बड़ी भीड़ को उसने देखा। ஒரு அல்லேலூயா தானா வராதா? हालेलुया। அல்லேலூயா। हालेलुया। அதற்கான சமயம் நெருங்கி வருகிறது। वह समय बहुत ही निकट है। இந்த இயேசு கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே जब यीशु अपनी आंखें उठाकर देखता है, இப்பொழுது மட்டுமல்ல அன்றைக்கு சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது கூட आज नहीं, जब वो क्रूस पर चढ़ाया गया था, கண்களை ஏறெடுத்து பார்த்தார்। उसने आंखें उठाकर देखी। எபிரேயர் 12:2 சொன்னது போல इब्रानियों की 12 और 2 के अनुसार, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு और जो उसके आगे रखा था आनंद, उसके बदले में அவமானத்தை எண்ணாமல் சகித்தார்। उसने लज्जा को सह लिया। சிலுவை சகித்தார்। उसने क्रूस के दुख को सहा। எதனால் சிலுவை சகித்தார்? किस लिए उसने क्रूस के दुख को सहा? கண்களை ஏறெடுத்து பார்த்தார்। उसने आंखें उठाकर देखी। பெரிய சந்தோஷம் एक बड़ा வைக்கப்பட்டிருக்கிறது। आनंद। ஹல்லேலூயா। हालेलुया। ஏசாயா 53:10 சொல்லுகிறது, इस्हाक की पुस्तक उसका 55 और 10 कहता है, அவர் தமது சந்ததியை கண்டு उसने अपने वंश को देखकर, சிலுவையில் கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே और जब उसने क्रूस पर से देखा, அடைகின்ற வேதனைகளுக்கெல்லாம் மேலாக கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே जो वेदना में था उससे बढ़कर उसने आंखें उठाकर देखी। ஒரு சந்ததியை கண்டார்। उसने एक वंश
को देखा, அதுதான் நானும் நீங்களும். और वही है आप और मैं। கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை ताली செலுத்துவோம். बजाकर महिमा करें। நாம் தான் கிறிஸ்துவின் சந்ததி. मैं हूँ प्रभु यीशु का मसीह। நாம் தான் கிறிஸ்து சிலுவையில் கண்ட சந்ததி. मैं ही यीशु मसीह ने जो क्रूस पर प्राप्त किया था நாம் वंश। தான் கிறிஸ்து சிலுவையில் பெற்றெடுத்த சந்ததி. मैं हूँ प्रभु यीशु मसीह ने जो क्रूस पर प्राप्त किया, जन्म दिया वो वंश। ஸ்திரியானவள் பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுப்பது போல जिस तरह से एक स्त्री प्रसव की वेदना करती है और एक पुत्र को जन्म देती है, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கொடிய வேதனைப்பட்டு இந்த சந்ததியை प्रभु பெற்றெடுத்திருக்கிறார். यीशु मसीह ने क्रूस पर बहुत ही दुख उठाकर इस वंश को उसने पैदा किया है। हालेलुया। हालेलुया। அப்ப சந்ததியை கண்டார். उस समय उसने वंश को देखा। ஏசாயா 53:11 சொல்லுகிறது, ऐसा की पुस्तक उसका 53 अध्याय उसका 13वां वचन कहता है, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு. उसने अपनी आत्मा के दुख का प्रतिफल देखकर, சிலுவையில் தொங்கும் இயேசு और क्रूस पर चढ़ा हुआ यीशु கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே जब उसने आंखें उठाकर देखी, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பார்த்தார். उसने अपनी आंखें जो रखा था आनंद देखा, ஒரு சந்ததி உருவாகிறதை பார்த்தார். उसने एक वंश को उत्पत्ति हुई ऐसा देखा। இன்றைக்கு தாம் அடைகிற இந்த ஆத்தும வருத்தத்தின் பலனாகி ஆத்தும அறுவடையை பார்த்தார். उसने आत्मा की एक बड़ी कटाई को वहां पर देखा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த இயேசு இப்பொழுது தியானத்தில் இருக்கிறார். वह यीशु अब जो है ध्यान में है। அந்த தியான முடிகையிலே அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது जब वो अपने ध्यान को कर चुकेगा और अपनी आंखों को उठाएगा, இதோ ஒரு பெரும் கூட்டமாக அவருடைய மணவாட்டியாகிய நாம் அவரோடு एक சேர்க்கப்படுவோம். बड़े झुंड के रूप में उसकी दुल्हन हम उसके साथ उठा लिए जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, इसलिए है प्रिय बच्चों, ஒரு சிறப்பான எதிர்காலம் அமைய வேண்டும் என்றால் यदि आपका एक अच्छा भविष्य होना चाहिए तो தனிமரமாய் இருக்கிற நீ அழகிய ஒரு தோட்டமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் अकेला खड़ा हुआ वृक्ष के बदले तो एक अच्छे बाग के रूप में बन जाए। உன் விவாகத்துக்காக உன் குடும்ப வாழ்வுக்காக உன் கண்களை ஏறெடுத்து பார். तेरे विवाह के लिए, तेरे परिवार के जीवन के लिए तू दृष्टि कर। ஹல்லேலூயா. हालेलुया। குடும்ப வாழ்க்கை அழகான தோட்டமாய் இருக்கும்படி आपका परिवार रूप एक अच्छा बाग होने के लिए கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பாருங்க. तू अपनी आंखें उठाकर परमेश्वर को देख। இப்பொழுது ரெபெக்காள் பார்க்கிறாள். हम देखते हैं कि रिबका देखती है। ரெபெக்காள் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே जब रिबका ने अपनी आंखें उठाकर देखी, ஒரு மனிதன் எதிராக நடந்து வருவதை उसने பார்க்கிறாள். देखा कि एक मनुष्य आ रहा है। அந்த மூத்த ஊழியக்காரன் கேட்கிற அந்த மனிதன் யார்? उसने अपने उस दास से कहा कि वो व्यक्ति कौन है? அவர் சொன்னார், அவர்தான் எஜமானன். उसने कहा कि यही है तेरा मालिक। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்தான் ஈசாக்கு. वही है इसहाक। அவர்தான் எஜமானன். वही है तेरा मालिक। அவர்தான் உன் மணவாளன். वही है तेरा दुल्हा। ஹல்லேலூயா. हालेलुया। வழியில எத்தனையோ பேரை பார்த்திருப்பா. उसने रास्ते पर देखा होगा, அவன் யாரு இவன் யாருன்னு அவ கேட்டு தொந்தரவு பண்ணல. उसने ये कौन है या वो कौन है उसने उसको देखकर नहीं देखा। ஆனால் இந்த ஊழியக்காரன் அவளுக்கு வர்ற வழியில இவரை பற்றி சொல்லிக்கிட்டே வந்திருப்பாரு. लेकिन जो जो उसका दास था वो पूरे रास्ते भर उसको इसके बारे में बता रहा था। அந்த வார்த்தை தேவனுடைய அந்த வார்த்தைகள் உள்ள இறங்க, அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் உள்ள இறங்க இறங்க ஈசாக்கை பற்றின ஒரு ரூபம் சாயல் அவளுக்குள் உருவாகி விட்டது. उस दास ने जैसा उसको बताया था, उसके वो सोच कर परमेश्वर ने जो उसका स्वरूप बताया था वहां पर उसको वो समझ में आ गया। என் மணவாளன் இப்படித்தான் இருப்பார் என்ற ஒரு சாயல் அவளுக்கு கிடைத்து விட்டது. उसको समझ में आ गया कि मेरा जो दुल्हा ऐसा ही हो गया। திடீர்னு ஈசாக்க பார்த்தோன்னு அந்த சாயல் அப்படி இருக்கே. और जब उसने इसहाक को देखा कि यहाँ वैसा ही है, அந்த மனிதன் யார்? ओ तो यह व्यक्ति कौन है? ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நாமும் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். इन दिनों हम भी अपनी आंखें उठाकर देखें, அந்த மனிதன் யார்? पुरुष कौन है? ஹல்லேலூயா. हालेलुया। சீடர்கள் சென்ற படகு நடுக்கடலில் 4ஆம் ஜாமத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. जब नाव तीसरे पहर में झुंझला रही थी, திடீர்னு சீஷர்கள் பார்க்கிறார்கள், अचानक चेले देखते हैं, அதோ நடந்து வருகிறவர் யார்? वो जो आ रहा है वो कौन है? இயேசு. यीशु। நீ தத்தளிக்கையிலே அவர் உனக்கு எதிரே நடந்து வருவார். जब तू झुंझला रहा होगा तेरे सामने वो आएगा। உன் யாத்திரை தொடர முடியாமல் படகு தத்தளிக்கையிலே அது 4ஆம் ஜாமமா இருக்கட்டும் எந்த ஜாமமா இருக்கட்டும் இயேசு உன் எதிரே வருவார். तेरे जीवन की संकट भरी परिस्थिति में झुंझला रहा, जब कोई नहीं रहा या तीसरे चौथे पहर प्रभु यीशु तेरे लिए आएगा। தத்தளிப்பின் வேளையிலே கண்களை ஏறெடுத்து பாருங்கள். झुंझलाहट के समय में आप आंखें उठाकर देखें, இயேசு வருவதை காண்பீர்கள். आप यीशु को आता हुआ देखेंगे। சாதாரண பார்வையில் பாருங்கள்.
आम दृष्टि से देखें, உங்களோடு நிக்க வேண்டியவங்க உங்களை புறமுது காட்டி போறத நீங்க பாப்பீங்க. जो आपके साथ खड़े हैं आपको पीठ दिखाकर जा रहे हैं ऐसा देखेंगे। ஹalleluya. हालेलुया। உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்போது எல்லாரும் தேடி வருவாங்க. जब तेरा जीवन अच्छा है तो सभी लोग तुझे ढूंढ कर आएंगे। கை நிறைய பணம் இருந்தா தேடி தேடி வந்து உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுவார்கள். और यदि तेरे हाथों में बहुत सी धन संपत्ति है तो संबंधों को नया कर लेंगे। பந்தங்களை இறுக்கிக் கொள்ளுவார்கள். और जो संबंध है उसको और अधिक जकड़ लेंगे। பணமும் பொருளும் பதவியும் போனால் यदि धन लाभ जो भी चले जाए, पद चले जाए, ஒவ்வொருவராய் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி விலகி போவார்கள். हर एक जन हर एक कारण को बोलकर चला जाएगा। இதுதான் சொந்த பந்தங்கள். यही है सगे संबंधी। அதன் மேல் நம்பிக்கை उन पर வைக்காதீர்கள். आशा नहीं रखनी चाहिए। இதுதான் நண்பர்கள். यही है मित्र। அவர்கள் மேல் நம்பிக்கை उन पर வைக்காதீர்கள். भरोसा नहीं रखना चाहिए। ஹalleluya. हालेलुया। நெருக்கத்தின் வேளையில் சாதாரண பார்வையில் பார்த்தால் ரொம்ப வேதனைகள் தான் உள்ளத்துல வரும். जब संकट की परिस्थितियों में आप आम दृष्टिकोण रखे तो यह दुख का कारण आ रहा है। ஆனால் நெருக்கத்தின் வேளையில் கண்களை ஏறெடுத்து பாருங்க. लेकिन दुख के समय में अपनी आंखें उठाकर देखें। எல்லாரும் உங்களை விட்டு போகும் பொழுது அவர் உங்களுக்கு நேரா வருவார். सभी आपको छोड़ देंगे लेकिन वो आपकी ओर आएगा। அந்த மனிதன் யார்? वह पुरुष कौन? அவர் இயேசு. वह यीशु। ஹalleluya. हालेलुया। நாயின் ஊரிலே விதவை, नाइन के गांव में एक विधवा, எதிர்கால நம்பிக்கையா இருந்தது ஒரே வாலிப பையன். उसका जो भविष्य के लिए आशा थी वह एक ही बेटा, அவன் செத்துட்டான். वह मर गया। இடி விழுந்து விட்டது. उसके दिल में बिजली गिर गई। புருஷனும் இல்ல. उसका पति भी नहीं। இந்த பையனை காப்பாத்துவான்னு நான் இவனை வளர்த்தனே. यह बेटा मुझे संभालेगा मैंने ऐसा सोचा था। இவனும் போயிட்டானே. यह भी चले गया। தாங்க முடியாத வேதனையோடு கண்ணீரோடு அவள் வருகிறாள். और सहने से बाहर आंसुओं में और दुखों में वो आ गई। வாலிப இவளை சுமக்க வேண்டிய வாலிப மகன் பாடையிலே வைத்து சுமக்கப்பட்டு வருகிறான். जब उसको उठाने वाले उस जवान की अस्थि को उठा रहे थे, நம்பிக்கையே முடிஞ்சு போச்சு. उसकी आशा टूट गई थी। எல்லாம் இடிந்து உடைந்து போனது. सभी टूट कर बिखर गया था। அங்கே எதிரே ஒருவர் நடந்து வருகிறார். वहां से एक व्यक्ति आता है। அந்த மனிதன் யார்? वो व्यक्ति कौन? இயேசு. वह यीशु। ஹalleluya. हालेलुया। பாடையை தொட்டா. उसने अर्थी को छुआ। வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். उसने कहा हे जवान तू उठ जा। அந்த மனிதன் யார்? वह व्यक्ति कौन? இயேசு. यीशु। நம்முடைய வாழ்க்கையிலும் இது போலதான். हमारे जीवन में ही इस तरह से எல்லாம் இழந்து போச்சு. सब कुछ खो चुका है। எல்லாம் முடிஞ்சு போச்சு. सब कुछ खत्म हो गया இனி है। நான் வாழ்ந்து எதற்கு? अब मैं जी कर किसके लिए करूं? என்ன விஷயம்? क्या विषय है? எல்லா நம்பிக்கையும் போயிட்டு सभी भरोसा डूब गया। யாரும் உதவி செய்ய முடியாது. कोई सहायता नहीं कर सकता। பாடையை சுமக்கத்தான் அவங்களால முடியுமே தவிர அவனை திரும்ப தர அவங்களால முடியாது. लेकिन अस्थियों को उठा सकते थे लेकिन उसको छू नहीं सकते थे। கண்ணீரை கையினால துடைக்க முடியுமே தவிர உள்ளத்திலிருந்து புறப்படுற கண்ணீரை நிறுத்த அவங்களால முடியாது. तेरे आंख जो आंसू बह रहे हैं तुझे पहुंच सकते हैं लेकिन हृदय से जो आंसू बह रहे हैं उनके पहुंच नहीं सकते। ஆனா இந்த நேரத்திலே உனக்கு எதிராய் நடந்து வருகிற ஒருவர். लेकिन आज तेरे सामने एक व्यक्ति आ रहा அந்த है। மனிதன் யார்? वह पुरुष कौन? இயேசு. वह यीशु। அவரை காணும்படி கண்களை ஏறெடுத்து उसको देखने के लिए हम अपनी आंखें देखें। கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். हाथ उठाकर हालेलुया। हालेलुया। ஹalleluya. हालेलुया। சிலுவையில் ஒரு கள்ளன், ரெண்டு கள்ளைமார் தொங்கிட்டு இருக்கிறான். क्रूस पर दो चोर खड़े हुए थे। எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. पूरा जीवन खत्म हो गया। செய்த அக்கிரம அநியாயம் எல்லாம் இப்போ சுமந்து தொங்கி கொண்டிருக்கிறார்கள். जो भी कुकर्म किए थे वो सभी उठाकर उसमें चढ़ाए गए। அதன் நடுவில் ஒருவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். उसके मध्य में एक ने अपनी आंखें देखी। அவன் இயேசுவை கண்டான். उसने यीशु को देखा। இன்னொருத்தன் குற்றவாளி எங்களை விட பிரபல குற்றவாளி எங்க நடுவுல தொங்குறாருன்னு நினைச்சான். एक और व्यक्ति ने ऐसा सोचा कि जो यीशु है हमसे बढ़कर बड़ा अक्रमी है। ஆனா அதில் ஒருவன் கண்களை ஏறெடுத்த பொழுது இவர் மேசியா இயேசு என்று उसने கண்டான். लेकिन उन दोनों में से एक ने जब उसको देखा तो यहाँ मसीह है, यीशु है। எல்லாம் முடிஞ்சு அரைந்து தொங்கப்படுகிற வேளையிலும் கண்களை ஏறெடுத்து பார்த்தவன் பிழைத்துக் கொண்டான். सब कुछ खत्म हो गया था, आधे में वो चढ़ाएगा तो उसने वहां पर भी अपनी आंखें उठाकर देखी। அல்லேலூயா. हालेलुया। நீ எக்கச்சக்கமா மாட்டி பெரிய சிக்கல் ஆயாச்சு, இனி எனக்கு மீட்பே இல்லை, விடுதலை இல்லை, அரசு சட்டத்தின்படியும் நாட்டு நீதியின்படியும் சமூக நீதியின்படியும் எனக்கு நீ வாழ உரிமையே இல்லை என்று சொன்னாலும் நீ கண்களை ஏறெடுத்து பார், இயேசு உன்னை வாழ வைப்பார். हो सकता सब समस्या खत्म हो गई, सरकार ने भी और तेरे लिए लड़ाई लड़ने वाले हर एक ने तेरा हाथ छोड़ दिया और सब कुछ खत्म हो गया था, तेरे को लग रहा है, लेकिन तू यीशु को देख। நாம் இயேசுவை காண்போம். हमें यीशु को देखना है।
நம்முடைய வேதனையின் நேரத்திலே இயேசுவை நோக்கி பார்ப்போம். हमारे दुख भरी परिस्थिति में हमें यीशु को देखना है. தேவை நேரத்திலே இயேசுவை நோக்கி பார்ப்போம். जब हमें जरूरत है तब हमें यीशु को देखना है. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசுவை காண்போம். यीशु को देखें. ஒரு அழகான பாட்டு எனக்கு ஞாபகம் வருகிறது. एक सुंदर गीत मुझे याद आता है. ரொம்ப காலங்களாச்சு பாட்டு வார்த்தை ஞாபகம் இல்ல. बहुत समय हो गया वो शब्द मुझे याद नहीं आ रहे. இயேசுவை காண என் உள்ளம் ஏங்குதே ஏங்குதே அவரின் சத்தம் கேட்பதல் ஆவலே ஆவலே இயேசுவை காண என் உள்ளம் ஏங்குதே ஏங்குதே அவரின் சத்தம் மனதார அவருடன் பேசுவேன். அவரின் சத்தம் கேட்பதல் ஆவலே ஆவலே. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆராதனை நடுவிலே ஏறெடுத்து பார்த்தான். अब्राहम ने आराधना के मध्य में आंखें उठाकर देखी. ஈசாக்கு தன் குடும்ப வாழ்விலே இயேசுவை நோக்கி பார்த்தான். इसहाक ने अपने पारिवारिक जीवन के लिए आंखें उठाकर देखी. கடைசியாக अंत में யாக்கோபு பக்தனுடைய வாழ்விலே याकूब भक्त के जीवन में ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் उत्पत्ति की पुस्तक उसका 31वां वचन अध्याय 10 முதல் 12 10 से 12 तक. ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுமாயிருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இங்கே சொப்பனத்திலே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். यहाँ पर वह अपने सपने में अपनी आंखों को देखता उठाकर देखता है. அப்பொழுது இவருக்கு சம்பளம் என்று லாபான் எதை நியமித்தானோ அதே நிறமுள்ள குட்டிகள் அதிகமாய் வருவதை பார்க்கிறார். उसने देखा कि जो लाबान ने इसके लिए वेतन रखा था वही भेड़ें उसको दिखाई दी. உங்களுக்கு தெரியும் யாக்கோபு தன் மாமனார் லாபானுடைய ஆடுகளை மேய்த்து வந்தார். आपको मालूम है कि जो याकूब था अपने ससुर की भेड़ें चढ़ा रहा था. அதற்கு மாமா சம்பளம் கொடுப்பார். उसका जो ससुर था उसको वेतन देता था. காசாக சம்பளம் கொடுக்க மாட்டார். இன்ன நிறமுள்ள ஆடுகள் உனக்கு சம்பளம் என்று கூறுவார். रुपए नहीं, लेकिन जो उसको निश्चित कर लेता था वो देता था. அவே புதிதாய் குட்டி போடும் பொழுது அந்த நிறமுள்ள குட்டிகள் எல்லாம் பிரித்து யாக்கோபின் மந்தையா யாக்கோபு வைத்துக் கொள்வார். इस तरह से जो नया मेमना पैदा होता तो वह याकूब का हो जाएगा या नहीं वो बताता था. இப்படியாக மேய்த்து கொண்டு வரும் பொழுது इस तरह से जब वो भेड़ों को चरा रहा था, யாக்கோபுக்கு என்ன கலர் குட்டிகள் என்று சொல்லி இருந்தாரோ उसने कहा कि याकूब को किस कलर की भेड़ें चाहिए थी. அது பெருகும் பொழுது जब वो बढ़ गई, லாபான் பார்த்துவிட்டு சம்பளத்தை மாற்றி விடுவார். और लाबान ने देखा और उसके वेतन को बदल दिया. எந்த கலர் குட்டிகள் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறதோ जो रंग जो मेढ़े थी वो कम संख्या में थी. இனிமேல் இதுதான் உனக்கு சம்பளம் அப்படின்னு उसने யாக்கோபு कहा कि अब से லாபான் लेकर சொல்லுவான். तेरा वेतन यही है, ऐसा उसने बदल देता. இப்படி லாபான் 10 முறை அவருக்கு சம்பளம் மாத்தி இருக்கிறான். इस तरह से लाबान ने उसके 10 बार उसके वेतन को बदल दिया. அவருடைய நோக்கம் என்னன்னா அவனை குறைக்கணும், அவன் பெருகிட கூடாது என்பதுதான். और लाबान का जो लक्ष्य था इसको घटाना चाहिए, बढ़ाना नहीं चाहिए. அப்ப தொழில்ல கடுமையான வேதனையை யாக்கோபு சந்தித்து வருகிறான். याकूब ने अपने व्यापार में बहुत ही बड़ी हार को देखा. தொழிலே தன்னை கைதூக்கி விட வேண்டியவரே கையை வைத்து அமுக்க பார்க்கிறார். जो व्यापार में ही जो उसका हाथ देकर बढ़ाना चाहिए वही हाथ रख के उसके दबाने की कोशिश कर रहा है. ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல 10 தடவை சம்பள குறைப்பு நடத்தி கொண்டே இருக்கிறார். एक बार नहीं, 2 बार नहीं, 10 बार उसने अपने वेतन को कम कर दिया. தொழிலாளர்கள் மற்றும் உழைப்பாளர்கள் இப்படிப்பட்ட பாரங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள், சகித்துக் கொண்டிருப்பீர்கள். व्यापार धंधा करने वाले आप हो सकता है इस तरह से समस्या को आप कर रहे हैं. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த யாக்கோபு இருந்தார். इस तरह से संकट भरी परिस्थिति में ये याकूब था. ஆனால் அவர்
கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தது. लेकिन उसकी जो एक आदत थी वो आंखें उठाकर देखता था. அவருடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம். उसके दादाजी जो अब्राहम को सिखाया गया एक पाठ. மகனே உன் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். हे बेटा तू अपनी आंखें उठाकर देखना. அப்பொழுது நீ சுதந்தரித்துக் கொள்வாய். तब तू पा लेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த பாடம் இவருக்குள்ள வந்திருக்கிறது. वही जो पाठ था इसके जीवन में भी आ गया. இந்த பேரன் இந்த வேதனையில் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். उस दुख की समस्या में उसने आंखें उठाकर देखी. அப்பொழுது அங்கே ஒரு சொப்பனத்திலே उस समय अपने स्वप्न में இப்பொழுது அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த சம்பளமான அந்த கலர் ஆட்டுக்குட்டி நிறைய பெருகிறத பார்க்கிறாரு. जो उसको निश्चित की गई थी वही जो भेड़ें थी वो उसने बहुत ढेर सारी देखी. அது மட்டும் இல்ல தேவதூதன் வருகிறார். और यही काफी नहीं एक स्वर्गदूत वहां पर आता வந்து है. யாக்கோபோடு பேசுகிறார். वो याकूब से बातें करता है. யாக்கோபே கண்களை ஏறெடுத்து பார். हे याकूब तू आंखें उठाकर देख. இன்னும் பார். और देख லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். और जो लाबान ने तेरे साथ किया है मैंने उसे देखा है. பாருங்க அவர் தொழில்ல எவ்வளவு ஸ்திரப்படுத்துகிறார். देखिए वो अपने व्यापार में किस तरह से हानि करता है. ஹல்லேலூயா. हालेलुया. தொழில் செய்கிறவர்களே வேலை செய்கிறவர்களே जो नौकरी करते हैं या व्यापार करते हैं எல்லாரும் அந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பழக்கத்தை வர்த்திக் கொள்ளுங்கள். सभी को आपको अपनी आंखें उठाकर रखने की आदत होनी चाहिए. உங்களுடைய தொழிலின் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் இந்த விசுவாச பார்வை தேவனை நோக்கி பார்க்கிற பார்வை செலுத்துங்கள். आपके नौकरी धंधे में उन्नति के लिए आपको एक विश्वास का नजरिया परमेश्वर को देखना. யார் கீழையாவது வேலை பார்க்கறீங்கன்னா यदि आप किसी के लिए नौकरी देख रहे हैं ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறீங்க एक एम्प्लॉयर को आप रखते हैं ஒரு லேபரா இருக்கலாம் हो सकता है आप एक नौकर हो யாரா இருந்தாலும் कोई भी क्यों ना हो எல்லாருக்கும் இது பொருந்தும். सभी के लिए यही. அல்லேலூயா. हालेलुया. யாக்கோபு லாபானுக்கு ஒரு வேலையாளாக வேலை செய்தான். याकूब ने लाबान के लिए एक नौकर के रूप में काम किया. அவர் ஒரு எம்ப்ளாயி. वह एक एम्प्लॉई. அது மட்டும் இல்ல தனக்கென்று ஒரு மந்தையை வைத்து நடத்தினான். அவர் ஒரு தொழில் செய்கிறவன். यही काफी नहीं उसने अपने लिए भी एक चारागाह रखा था. वह एक व्यापारी. வேலை செய்த பழக்கமும் தொழில் செய்யற பழக்கமும் யாக்கோபுக்கு உண்டு. एक नौकरी करने की आदत और व्यवसाय करने की आदत भी याकूब की இந்த थी. ரெண்டிலும் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். इन दोनों में परमेश्वर ने आशीर्वाद दिया. உங்கள் மூலம் நீங்கள் போகிற வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். आप जिस घर में जा रहे हैं वो घर आपके द्वारा आशीष நீங்க करेगा. கால் வைக்கிற நிறுவனங்களும் தோட்டங்களும் ஆசீர்வதிக்கப்படும். जिस किसी संस्था में आप कदम रखते हैं बाग पर कदम रखते हैं उसके आपके द्वारा आशीष पाएगा. யாக்கோபின் மகன் யோசேப்பின் வாழ்க்கை நிமித்தம் போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. याकूब के बेटे यूसुफ के द्वारा उस पोतीफर के जीवन में आशीष दी. எல்லாம் காரணம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பழக்கம். सभी का कारण क्या था कि उन्होंने अपनी आंखें उठाकर देखी. நீங்கள் இன்றைக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர்களாய் மாறுங்கள். आज अपनी आंखें उठाकर देखना आप सीखें. இனி உங்க தொழில் ஸ்தலத்துல போகும்போது जब अपने व्यापार के क्षेत्र में आप जाते हैं வேலை ஸ்தலத்துல போகும்போது जब नौकरी के क्षेत्र में जाते हैं இந்த பழைய சாதாரண பார்வையை விட்டு விடுங்கள். पुराना नजरिया आप छोड़ दें. இனி கர்த்தரை கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்க. आप जो परमेश्वर चाहता है परमेश्वर की ओर दृष्टि करें. அவர் उங்களோடு பேசுவார். वह आपसे बातें करेगा. தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழிகாட்டுதலை அவர் தருவார். कैसे आपका व्यापार आशीष रहे वो आपको उसके मार्गदर्शन दिखाएगा. உழைக்கிற உழைப்பை சந்தோஷமா செய்து முன்னேறுவதற்குள்ள ஆலோசனைகளை தேவன் தருவார். किस तरह से तुझे परिश्रम करना है और किस तरह से तुझे पाना है वो तुझे सही सलाह देगा. உங்களை வளர விடாத லாபான்களை அவர் பார்ப்பார். और जो तेरी उन्नति नहीं चाहते लाबान को वो भगा देगा. அவர் கண்டிப்பார். वह उसे दंडित करेगा. யாக்கோபு தொந்தரவு செய்யாதே என்று நேரடியாய் போய் எச்சரித்தார். उसने कहा कि तू याकूब को नहीं परेशान कर सीधे जाकर उसे बताया. இந்த தேவன் உங்களுக்காகவும் பேசுவார். वही परमेश्वर आपके लिए भी बात करेगा. உங்களுக்காகவும் இடைபடுவார். वही रास्ता आपके लिए भी है. உங்களுக்கு தேவை கண்களை ஏறெடுத்து பார்க்கும் आपकी பழக்கம். जरूरत है कि आप अपनी आंखें उठाकर देखें. அல்லேலூயா. हालेलुया. அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து प्रातः काल में परमेश्वर की उपस्थिति में बैठकर செய்கிற தொழில் வேலை எல்லாம் குறித்து ஆண்டவர் நோக்கி பாருங்க. जो भी आप काम करते हैं व्यवसाय करते हैं वो परमेश्वर की ओर दृष्टि करें. அங்கே இருந்து ஆலோசனை வரட்டும். वहां से सलाह आने दे அங்கே அற்புதங்கள் நடக்கும். और तब आपके जीवन में चमत्कार குறைந்து चलेगा. போக விடமாட்டார். आपकी कभी भी वो घटी नहीं चाहेगा. உழைத்ததற்கு ஏற்ற பிரதிபலன்களை தருவார். जिस तरह से तूने परिश्रम किया है उसका सही प्रतिफल तुझे जरूर இன்னைக்கு देगा. யார் தொழிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? आज के दिन कौन अपने व्यापार में दुख उठा रहे முன்னே हैं இருந்த போல் விடுதலையாய் போகவில்லையே. और कितना भी हो गया लेकिन उसका छुटकारा नहीं मिला. கர்த்தரை நோக்கி பார்க்கிற பழக்கத்தை இன்றைக்கு ஆரம்பியுங்கள். आज परमेश्वर को देखना आप प्रारंभ करें. வேலை கிடைத்தது சந்தோஷம், ஆனா போற போக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. जो नौकरी मिल गई ये अच्छा है लेकिन जो उसका काम करने का प्रयास
बात बहुत ही दुखदाई ஓ है। இந்த லாபானால் சமாளிக்க முடியலையே ऐसी लाभान लोगों को मैं संभाल नहीं पा रहा। என்று வேதனையோடு உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? क्या अब दुख के साथ परिश्रम कर रहे हैं? கண்களை ஏறெடுத்து பாருங்க. अपनी आंखें उठा कर देखें। ஹalleluya. हालेलुया। இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். हम प्रार्थना करने जा रहे हैं। ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். अब्राहम ने अपनी आंखें उठा कर देखी। தனிப்பட்ட வாழ்வின் தேவை சந்திக்கப்பட்டது. उसके व्यक्तिगत जीवन की आवश्यकता पूरी हुई। அந்த ஆராதனையில் ஒரு மகிமை இறங்கினது. उस आराधना में एक महिमा नीचे उतर कर आई। ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்தார். इसहाक ने अपनी आंखें उठा कर देखी। அவனுக்கு வாழ்வு கிடைத்தது, அவனுடைய குடும்பம் கட்டப்பட்டது. उसका जीवन साथी उसे मिल गया, उसका परिवार बस गया। யாக்கோபு கண்களை ஏறெடுத்து பார்த்தார். याकूब ने अपनी आंखें उठा कर देखी। தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியும் ஆசீர்வாதம் உண்டானது. उसके व्यापार में एक बड़ी उन्नति वहां पर उसको प्राप्त हुई। எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். सभी घुटने टेक लें। இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். कुछ एक समय में हम परमेश्वर से आंखें उठा कर देखेंगे। இதுவரை ஜெபித்தது போல சாதாரண ஜெபம் கிடையாது. आप जब जितनी आपने प्रार्थना की वैसी नहीं। இந்த வசனத்துல சொல்லி இருக்க மாதிரி கொஞ்சம் சிந்தனை அங்க உயர்த்தி தேவனை நோக்கி பாருங்க. वचन में जैसा लिखा है कि अपनी आंखें, अपने ध्यान को, अपनी आंखों को उठा कर ஒரு देखें। 5 நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபிச்சீங்கன்னா यदि आप 5 मिनट पूरा कंसंट्रेट कर करके प्रार्थना करने पर இன்று தேவன் தந்த இந்த தேவ வார்த்தையின் ஆசீர்வாதத்தோடு எழும்பி போவீங்க. आज परमेश्वर ने जो वचन दिया है उस आशीष को लेकर आप यहाँ से அதனால जाएंगे। கொஞ்ச நேரம் கண்களை திறக்க வேண்டாம். इसलिए अपनी आंखें आप ना खोलें। எல்லாம் கண்களை மூடி அப்பாவை நோக்கி सभी பாருங்க. आंखें बंद करें और पिता को देखें। ஹalleluya. हालेलुया। தனி வாழ்க்கையின் நெருக்கங்களா, आपके व्यक्तिगत जीवन की घुटन को, விவாக விஷயத்தில் நெருக்கங்களா, विवाह के विषय में घुटन, குடும்ப வாழ்வில் நெருக்கங்களா, क्या आप पारिवारिक जीवन में घुट रहे हैं? வேலை, தொழில், வருமானம், சம்பளம் இவைகளில் நெருக்கங்களா, क्या नौकरी और वेतन और उसकी लाभ के लिए आप घुट रहे हैं? அப்படியே ஆண்டோட சொல்லுங்க. वैसे ही जैसी परिस्थिति है प्रभु से कहें। உங்க கண்கள் மேலானதை நோக்க வேண்டும். जो आपकी आंखें जो ऊपर की ओर दृष्टि करें। சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை மாத்திரம் நோக்க வேண்டும். जो सिंहासन पर बैठा है उसको केवल आप देखें। பல சிந்தனைகள் உங்க மூளையில ஓடிக்கொண்டே இருக்கிறது. बहुत से विचार तुम्हारे दिमाग में चल रही இது है। எல்லாவற்றுக்கும் மேலாக கண்களை உயர்த்துங்கள். इन सभी से बढ़कर आप प्रभु को देखें। என் சிந்தை வேண்டாம், मेरी स्वयं की चिंता नहीं, என் அனுபவ ஞானம் இப்பொழுது வேண்டாம், मेरे ज्ञान और मेरे अनुभव अब नहीं, அது எல்லாவற்றுக்கும் மேலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். उस सभी से बढ़कर मैं अपनी आंखें उठा रहा என் हूँ। கண்களை ஏறெடுக்கிறேன். मैं अपनी आंखें उठा रहा हूँ। சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ऐसे ही बोलकर प्रार्थना करें, அப்படியே பேச தொடங்குங்கள். वैसे ही बातें करें। கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். परमेश्वर आपको सलाह देगा। நான் சொல்றதை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. जैसा मैं कहता हूँ उसको सुनता रहने की आवश्यकता नहीं। நீங்க பாட்டுக்கு அவரை நோக்கி பார்த்து பேசுங்க. आप अपने आप में उसे देखें और बातें करें। உள்ளம் திறந்து பேசுங்க. अपने हृदय को खोलकर प्रार्थना करें। பயம் தனி வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நின்று கொண்டிருக்கிறேன். ये हम कहे कि हे पिता, मैं अपने व्यक्तिगत जीवन में इस तरह से झुंझला रहा हूँ வாழ்க்கையை வெறுத்து போய் நிக்கிறேன்ப்பா. और मैं जीवन से थक गया हूँ, உங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். लेकिन मैं तेरी ओर दृष्टि करता हूँ। நிச்சயம் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும். निश्चित रूप से चमत्कार आज ही चलेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। என் விவாகம் எதிர்நோக்கி இருக்கிறது. ओ मेरा विवाह मुझे इंतजार कर रही हूँ। தேவனே நான் என்ன செய்ய? ओ परमेश्वर मैं क्या करूँ? மகனே மகளே, தேவனை நோக்கி பார். हे बेटा, हे बेटी, तू प्रभु को देख। உனக்குள்ள ஏதாவது தெரிஞ்செடுத்து வச்சிருப்பீனா இப்ப அதை உன் இருதயத்தை விட்டு இறக்கி ஆண்டவர் பாதத்துல வச்சிரு. तूने जो किसी को पसंद रखा है उसे उतार फेंक रहे और परमेश्वर की ओर दृष्टि कर। அப்பா நானா தெரிஞ்சு கொண்டது தப்பு ஆண்டவரே. कहे हे पिता, जो भी मैंने अपने आप से चुन लिया वो गलत இதோ है என் प्रभु। உள்ளத்துல இருந்து அதை எடுத்து உங்க பாதத்துல வச்சிடுறேன் ஆண்டவரே. ओ मैं अपने हृदय से निकाल कर तेरे चरणों पर रख देता हूँ। நீங்க எனக்கு ஆயத்தப்படுத்தினது தாங்க ஆண்டவரே. जो तूने मुझे तैयार रखा है वो मुझे दीजिए। உண்மையா சொல்லு. सच्चाई से कहिए। கண்களை ஏறெடுத்து பார். अपनी आंखें उठा कर देखें। கண்களை ஏறெடுத்து பார். अपनी आंखें उठा कर देखें। எதிர்காலத்தின் மேன்மைக்காக கர்த்தர் இதை பேசிக் अपने கொண்டிருக்கிறார். भविष्य की महिमा के लिए परमेश्वर से बातें करें। மகளே மகனே, ஒரே ஒரு விவாகம். ओ हे बेटा, हे बेटी, एक ही एक विवाह। உன் சொந்த விருப்பத்தினால அவன் வாழ்க்கையை தொலைச்சிராத. तू अपनी
अच्छा के अनुसार अपना जीवन का खात्मा न कर। உனக்கு அப்பா வச்சிருக்கிற மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு ஒரு சரியான தீர்மானம் எடு. और तेरे पिता ने जो स्वर्गीय पिता ने रख रखी है सरिया अच्छा निर्णय तू आज प्राप्त कर ले। துணிந்து தீர்மானம் எடு. ढिठाई से नहीं, अच्छे से निर्णय ले। அந்த தீர்மானத்தினால் வருகிற சகலத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். जो निर्णय के अनुसार आने वाला परमेश्वर देख लेगा। நீ ஏன் கவலைப்படுற அத பத்தி? तू क्यों चिंता कर रहा है? நீ தப்ப அறிக்கை பண்ணு. तू उसका अंगीकार कर। ஆண்டவர் பாதத்துல இறக்கி வை. परमेश्वर के चरणों में उसे उड़ेल दे। கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து விடு. परमेश्वर के हाथों में सौंप दे। அதனால உனக்கு ஒரு கேடும் வராது. उसके लिए आपको कोई बुराई नहीं आएगी। அந்த நபருக்கும் ஒரு கேடும் வராது. उस व्यक्ति को कोई बुराई नहीं आएगी। அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் वो கொள்வார். सब परमेश्वर देख लेगा। கர்த்தர் உன்னோடு பேசுகிறது உண்மை என்றால் परमेश्वर यदि आज कुछ बात कर रहा है सच இன்று உன் है। எதிர்காலத்தை தீர்மானம் செய்கிற இடம் இது. आज निर्णय अपने भविष्य का निर्णय लेने का समय यही है। சொந்த விருப்பமா தேவ சித்தமா? यदि आपकी स्वयं की इच्छा या फिर परमेश्वर की इच्छा। சொந்த விருப்பம் வாழ்க்கை தலைகீழாய் புரட்டி போடும். आपकी स्वयं की इच्छा आपके जीवन को पूरी तरह उलट कर रख देगी। கண்களை ஏறெடுத்துப்பா. अपनी आंखें उठा कर देख। எதிர்பாராத மேன்மை இயேசு உனக்கு வச்சிருக்கிறார். जिसका अंदाजा भी तूने नहीं लगाया वो महिमा परमेश्वर ने रखी है। ஹalleluya. हालेलुया। குடும்பத்திலே பல போராட்டங்களா? परिवार में बहुत सी समस्याएं। தாக்கு பிடிக்க முடியல. ओ मैं सहन नहीं कर पा रहा। இந்த வீட்டுக்குள்ள எப்படித்தான் நான் வாழ்வது? ओ मैं इस परिवार में कैसे तो जीवन जियो। மகனே மகளை இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார். हे बेटा हे बेटी आज ही तू प्रभु को देख। உன்னுடைய அறிவையும் உன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் அங்க வைத்து விட்டு அதுக்கு மேலாக கர்த்தரை கண்களை तेरी जो ஏறெடுத்து समझ பார். है तेरी जो सोच है और उस सभी को उतार कर फेंक। இதே குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவனால முடியும். यही परिवार को प्रभु आशीष देना चाहता है। நீ எங்கேயோ ஓட வேண்டிய அவசியம் இல்ல. तुझे कहीं और दौड़ने की आवश्यकता नहीं। அருகாமையிலே அற்புத வாசல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். तेरे पास में ही एक चमत्कार प्रभु ने खोल रखा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தொழில் வேலையில ரொம்ப கஷ்டத்தோட வந்திருக்கீங்களா? क्या व्यापार के लिए आप बहुत दुख से आए हैं? கலங்க வேண்டாம். आपको दुखित होने की நல்ல आवश्यकता नहीं। உத்தம இருதயத்தோட கர்த்தரை நோக்கி பாருங்க. सच्चे हृदय से प्रभु को देखें। அப்பா என்னால முடியலப்பா. हे पिता मुझसे नहीं हो सकता। இதோ உங்களை நோக்கி பார்க்கிறேன். हे पिता मुझे तुझे देखता हूँ। நீங்க என்ன ஆசீர்வதிக்க உங்க நாமத்துக்கு மகிமையா வாழ்வேன்ப்பா. और यदि तुम मुझे आशीर्वाद देंगे तो मैं आपकी महिमा के लिए जीऊंगा। இது இந்த தொழிலை செய்ய எனக்கு சொல்லி தாங்கப்பா. ओ ये व्यापार करने के लिए मुझे सिखाइए प्रभु। Hallelujah. Hallelujah. Praise the Lord. Glory. Hallelujah. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். Hallelujah. Glory Jesus. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். உத்தமமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஓ ஷலபௌரா கபாரா ஷந்தலப கபௌரி அந்தரப ஷலபதுரியா. Hallelujah. 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 Praise the Lord. Glory. Thank you Jesus. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். உன் காலை தள்ளாட ஓட்டார் உன்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாட ஓட்டார் காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே.
எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன். ஆமென். உம்மையே நோக்கி பார்க்கிறோம். வரும் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஒக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரு இது முதலாய். பொக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரு இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. ஆமென். எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஒரு சில நிமிடங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுத்திருக்கிறேன். நான் ஒரு பொழுதும் வெட்கப்பட மாட்டேன். என்னுடைய சகல காரியங்களும் இன்று முதல் ஜெயமாய் நடக்கும். அப்பாவை நோக்கி பார்க்க தொடங்கிவிட்டேன். என் கண்களை ஏறெடுத்து பார்க்க தொடங்கிவிட்டேன். ஆமென். சூழ்நிலைகளுக்கு மேலாக என் கண்களை உயர்த்தி நோக்குவேன். ஆமென். எதிர்ப்புகளுக்கு மேலாக என் கண்களை உயர்த்தி நோக்குவேன். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Oh, glory, 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 glory. Shakala bauriatu manama shandala ba kabalaba urabala barabadora badira balaba shandala ba kabauria libala ba kabaraba shikara durabada rebi kabala ba shala badoraba liviri viri bi kabala badora ba shandala badora badira mali bi kamana ma shala bauri andala. Oh, glory, hallelujah, 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 hallelujah. Praise thee, praise thee, praise thee, praise thee, praise thee, praise thee. சகல கட்டுகள் உடைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய வாசல்கள் திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தவறுகள் திருத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல தீர்மானங்கள், சரியான தீர்மானங்கள் ஆமென் உள்ளங்களில் எடுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஷிக்கலப ராதரப சந்தலப உதலப திரபலப கபலபலப கபலப உரபலப துரிபி கபலப ஷலபதுரி அதிரபதுரி கபலப சந்தலப உதரப லிகர பௌதரப ஷலபலப கபலப ஷலபதுரி அதிரப லிவிரி விரிபி கபலப துரப சந்தலப உதரப தினமலி விகபலப ஷலப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வரும் ஆலோசனை என்னை வெற்றி சிறக்க பண்ணும். என் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரும் ஆலோசனை என்னை புதிய வழியிலே நடத்தும், அற்புத வழியிலே நடத்தும். ஷிகல துர கந்தர சம்பல பௌதர ஷலபௌரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை எப்போதும் நான் நோக்கி பார்ப்பேன். என் கண்களை ஏறெடுத்து நான் நோக்குவேன். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்விலே அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஆபிரகாமுக்கு, நீ கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், இந்த தேசம் எல்லாம் நீ சுதந்தரிப்பாயின்னு சொன்னீங்க. அந்த பழக்கத்தை அவன் சந்ததி தலைமுறை தலைமுறையாய் பழகினார்கள், செயல்படுத்தினார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே போல எங்களுக்கு இன்றைக்கு அதை நீர் தந்திருக்கிறீரப்பா, அதை வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா, கற்று தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை எப்போதும் கடைபிடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆபிரகாம் தனி வாழ்க்கையில் வந்த ஒரு இக்கட்டான நேரத்திலே அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவன் தேவையை சந்தித்தீரப்பா. ஆராதனை நடுவிலே அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணினீர் ஆண்டவரே.
அதுபோல எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த மணவாட்டியை அவன் கண்டு கொண்டான். அவளுடன் வாழ்ந்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனுடைய வாக்குத்தத்த சந்ததி ஆமேன் மகிமையாய் எழும்பினது. ஆமேன். அந்த ரெபெக்காள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஈசாக்கை கண்டாள். நாங்களும் இயேசுவை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனுடைய தொழில் வெற்றி அடைகிற ரகசியத்தை அவன் கண்டான். எவ்வளவு மகிமையாய் எழும்பினான். லாபான் எவ்வளவு போராடின வேளையிலும் அவன் யாக்கோபை தொடவே முடியவில்லை. யாக்கோபின் வளர்ச்சி அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். யாக்கோபு கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ ஏசா 400 பேரோடு வருகிறதை பார்த்தான். முந்தின நாள் ராத்திரியெல்லாம் கடுமையா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரும் என்னை ஆசீர்வதித்தார். அல்ல திரும்பவும் காலையில் இந்த சூழ்நிலையா, சத்துரு பயங்கரமாய் வருகிறானே என்று நினைத்தான். ஆனால் சில நிமிடங்களுக்குள் காரியம் எவ்வளவு மகிமையாய் முடிந்தது. ஏசா என்ன நோக்கத்தோடு வந்தானோ ஆனால் கண்களை ஏறெடுத்து பார்த்த ஆமேன் யாக்கோபுக்கு வெற்றியாய் நன்மையாய் முடிய பண்ணினீர் ஆண்டவரே. யாக்கோபு உடைய மந்தையை ஏசா கண்கள் ஏறெடுத்து பார்த்த பொழுது இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது கர்த்தர் அடியானுக்கு தந்தவைகள் என்று சொன்னானே. சத்துரு அல்லது அயலகத்தான் எங்களை பார்க்கும் பொழுது, எங்கள் மேல் கண்களை ஏறிட்டு பார்க்கும் பொழுது எங்களில் ஏராளத்தை அவன் காணட்டும், தேவ மகிமையை காணட்டும். ஹல்லேலூயா. பைபிளில் கண்களை ஏறெடுத்து பார்த்த ஒவ்வொரு இடத்திலும் மகிமையை கண்டார்கள், ஜெயத்தை பெற்றார்கள், யுத்தத்துக்கு மகிமையான ஆலோசனை பெற்றார்கள். எவ்வளவு மகிமையான அனுபவங்களை நாங்கள் படிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் இந்த பூமியின் சூழ்நிலைகளுக்கு மேலாக, பழையவைகள் கடந்த கால காரியங்களுக்கு மேலாக நாங்கள் கண்களை ஏறெடுத்து உம்மை பார்க்க வெற்றி வாழ்க்கை செய்ய உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.